வாய்ஸ் ஆடியோல இருக்கா கைஸ்? கைஸ் டு ஸ்டார்ட் வித் வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஸோ ராஜ், மேக்ஸிமம் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யூஸ் பண்ணுன்றீங்க. ஓகே ரைட். நம்மளோட அரங்கோட இது என்னன்னா, எப்பவுமே நாங்கள் மெட்டீரியல்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இஃப் வி எக்ஸ்பிளைன் இன் தமிழ், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரியலாக நீங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பவுலிங்கில் நம்ம டீச் பண்ணுறது. ஸோ பவுலிங்கில் டீச் பண்ணுறது தான் பெட்டர். பட் உங்களோட மெட்டீரியல் காம்ப்ரிஹென்சிவாகவே இருக்கும். ரைட். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப இங்கிலீஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இப்போ யூஎஸ்பியை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான், தமிழ்லையும் சேர்த்து டீச் பண்ணுறது தான். ஸோ ராஜ், உங்களுக்கு வேற என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு? உங்களுக்கு ஃபுல்லாகவே யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஆர்? மோஸ்ட்லி யூசிங் தமிழ், ரைட் ரைட். ஓகே ஓகே. அதிகமாக தமிழ் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா, இல்லை நான் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ sure, Raj. I'll try to include English more, but the thing is, mostly bilingual தான் போகும். Okay, I will try to include English. So, committee recommendation. ஸோ கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை பொறுத்திருக்கு. மெட்டீரியல்ஸில் கொடுத்துருவோம். லைக் இப்போ வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் பற்றி பார்ப்போம். அது வந்து குமாரமங்கலம் பிர்லாவோட தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ரைட், அந்த மாதிரி கமிட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெட்டீரியல்ஸில் வந்துடும். சரி கைஸ். ஸோ இயர்லாங் டெஸ்ட் வந்து இயர்லாங் டெஸ்ட் நீங்கள் வந்து நேரில் வந்து எழுதலாம் கைஸ், ஆஃப்லைன்லேயும் எழுதலாம் டெஸ்ட்டு. ஸோ ஏஆர்சி ரிப்போர்ட்டில் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ரிப்போர்ட் இருக்கும்பா. அது ஆக்சுவலி டைரெக்டாக அந்த ரிப்போர்ட்டே படிக்கிறது ரொம்ப பெட்டர். ஓகே கைஸ். ஸோ இந்த சிலபஸ் இப்போ நம்ம வந்து we have already completed up to this topic, right? Sorry. So remaining topics are strengthening of ethical and moral values in governance, ethical issues in international relations and funding, and then corporate governance. So these are all the remaining topics. இப்போ
So this is a new topic, strengthening of ethical values. So strengthening of ethical values, இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, what are all the values, பப்ளிக் சிவில் சர்வீசஸ் வேல்யூஸ், ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் பார்த்தோம். அண்ட் தென் வேல்யூ கான்ஃப்ளிக்ட், வேல்யூ கான்ஃப்ளிக்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து எத்திக்கல் டைலமாஸ்னா என்னன்னு பார்த்தோம். வாட் ஆர் ஆல் த டைலமாஸ் ஃபேஸ் இந்த கவர்மெண்ட். அதுக்கடுத்து டைலமாஸ்க்கு அடுத்து நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி பற்றி பார்த்துருப்போம். ரைட், இடையில வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த கேஸ் ஸ்டடிஸ் அஸ் வெல். இப்போ அடுத்த டாபிக் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எத்திக்கல் வேல்யூஸ். ஸோ எத்திக்கல் வேல்யூஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸோ இதை ப்ராடராக நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் லெவலில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இங்கே தெரியுதுல்ல, வியூ தெரியுதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் இண்டிவிஜுவல் லெவல், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எத்திக்ஸ் இன் இண்டிவிஜுவல் லெவல். அந்த இண்டிவிஜுவல் லெவலில் ஒரு பார்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டும் தனியாக எடுத்திருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை எடுத்திருக்கோம். அடுத்து ஆர்கனைசேஷனல் லெவல். ஃபர்ஸ்ட் இஸ் இண்டிவிஜுவல் லெவல் அண்ட் அனதர் இஸ் ஆர்கனைசேஷனல் லெவல். And what are the reforms we need to take to strengthen the ethical values? And sorry guys. So ethical values are also determined by society. அதனால societal alignment கூட நம்ம ஒரு டாபிக்கா பார்க்கலாம். So broadly ethics strengthen பண்றதுக்கு individual level, organizational level and societal level, இது 3 broad categoriesல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் எத்திக்ஸ் இன். அடுத்த டாபிக் வந்து எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபண்டிங். Once again, shall we start? ஸோ இன்னும் பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணல. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோம் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் நம்ம என்ன பார்த்தோம், எத்திக்கல் டயலமாஸ் பார்க்கும்போது மார்க்கெட் டிரைவர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று பார்த்தோமா. அது வந்து என்னன்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு சால்வ் தி எத்திக்கல் டயலமாஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ இன் ஜென்ரல் எத்திக்கல் வேல்யூஸே எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இண்டிவிஜுவல் லெவலில் என்ன பண்ணணும், லைக் திஸ் ஆர் சம் பேசிக்ஸ், எல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனரி, உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ எத்திக்கல் எஜுகேஷன் அண்ட் மாரல் அவேர்னஸ். ஸோ எத்திக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வி டோன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ நேற்று கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணேன், 2007 இந்தியன் பார்லிமெண்ட்ல பப்ளிக் சர்வீசஸ் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த பப்ளிக் சர்வீசஸ் பில்ல ஆக்சுவலி ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு, கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு எத்திக்ஸ் கோடு வந்து கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஆக்சுவலி கிரியேட் பண்ற பிளான் இருந்துச்சு, பட் ஆனால் அது வந்து நடக்கல. ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் அ கோட் ஆஃப் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் ரூல்ஸை என்ன பண்ணணும், அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா மிஷன் கர்மயோகி, ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் டெமோக்ரஸிலையும் படிப்பீங்க. மிஷன் கர்மயோகிக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களோட ட்ரைனிங் லெவல்லே உங்களை எப்படி எத்திக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரூல் பேஸ்டு கவர்னன்ஸ்ல இருந்து ரோல் பேஸ்டு கவர்னன்ஸாக மாற்றுவாங்க. மெயின் எய்ம் இஸ் டு மூவ் ஃப்ரம் ரூல் பேஸ்டு கவர்னன்ஸ் டு ரோல் பேஸ்டு கவர்னன்ஸ். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் ஆஸ் இட் இஸ் இண்டிவிஜுவல் லெவல் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ப்ராப்பர் மென்டாரிங் அண்ட் மாரல் எக்ஸம்ப்ளாரிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பரான ஒரு மென்டார் இருக்கும்போதோ, அடுத்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்கும்போது சீனியர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதுவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட்,
மாரல் ரெசிலியன்ஸ் அண்டர் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் எத்திக்ஸில் கொண்டு வரலாங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ லைக் மாரல் கரேஜ், ஓகேவா, இட்ஸ் அகெயின்ஸ்ட் இல்லிஜிட்டிமேட் ஆர்டர்ஸ் அண்ட் ஆக்ட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இஃப் நம்ம சீனியர்ஸ் நமக்கு எகெயின்ஸ்டா, ஸோ நமக்கு ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கும், நம்மளோட சீனியர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூஸில் விச் வேல்யூஸ் டு சூஸுங்கிறதுமே நம்ம வந்து இன்டெகிரிட்டியை காட்டும். அதான் என்ன டெஃபினேஷன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ரைட். அடுத்து கண்டினியூஸ் எத்திக்கல் லேர்னிங் அண்ட் அடாப்டபிலிட்டி. ஸோ கண்டினியூஸ் லேர்னிங்காக தான் என்ன ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, மிஷன் கர்மயோகி ஃப்ரேம் ஒர்க். ஸோ பேஸ் வந்து சிவில் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ், அந்த அதுல இருந்து நம்ம கோட் ஆஃப் எத்திக்ஸ் வர வேண்டியதுன்னு வரல. அண்ட் தென் இப்போ வந்து என்னன்னா மிஷன் கர்மயோகி ஃப்ரேம் ஒர்க். ஸோ டியூட்டி கான்சியஸ்னஸ் அண்ட் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். ஸோ ப்ராடராக இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஸோ வைல் ஸ்டடிங் எத்திக்ஸ் மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது எத்திக்ஸுக்கு வந்து நோ ஒன் கரெக்ட் ஆன்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நோ ஒன் கரெக்ட் ஆன்சர் இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இப்போ நம்ம சிலபஸ் டாபிக்ல இருந்து டைரக்டா இப்போ எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆர் கவர்னன்ஸ், எக்கனாமிக்ஸ்லயும் கவர்னன்ஸ்லயும் மேக்ஸிமம் வந்து இன்டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 or 3 வேல்யூஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஃபார் ஆஸ்கிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா வாருங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ளமசி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்துருப்போமானா கிடையாது, ரைட். ஸோ we have to be conscious. இப்போ ப்ராடர் ஐடியா தெரிஞ்சு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், will able to answer. ஸோ எத்திக்கல் டேக்அவே என்னன்னா எத்திக்கல் ஸ்ட்ரென்த் அட் இண்டிவிஜுவல் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, இண்டிவிஜுவல் லெவல் எப்படி எத்திக்ஸ் இம்ப்ரூவ் பண்றோம். இண்டிவிஜுவல் லெவல்ல வெறும் சூப்பர்வைசனோ ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்டோ இல்லை எக்ஸ்டர்னல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸுமே, ஓகேவா, எக்ஸ்டர்னல்ல இருந்து யாருமே நம்மளை மானிட்டர் பண்ணாமே, அதான் என்னது, இட்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் இன்டெகிரிட்டி, ரைட். ஸோ யாருமே பார்க்காதப்பயுமே we have to be ethical. ஸோ அப்போ அதுக்கு என்ன தேவை, we have to internalize some values like accountability, restraint, selfless service. When these are reinforced through rules, education and dharmic wisdom, a civil servant become not only law abiding but also value driven guardian of both legality and moral justice. Guardian of both legality and moral justice. Just இது வந்து ஒரு கன்க்ளூடிவ் ஸ்டேட்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதை வந்து நீங்க ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்டா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னன்னா, இதுல வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட், இது வந்து ஆல்ரெடி ஆட்டிடியூட் டாபிக் நம்ம படிச்சிருப்போம். ஜஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் எத்திக்கல் கவர்னன்ஸ், இது ஒரு கம்பேரிசன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி இந்த டாபிக் ஆட் பண்ணோம். ஸோ ரேஷனாலிட்டி பிஹைண்ட் டிசைனிங் திஸ் மெட்டீரியல் இஸ் ப்ராடரா எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகணும். இந்த சேம் வே அதுக்குள்ளார சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு டாபிக் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் நோட்ஸ். இந்த நோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நோட்ஸை மட்டும் வாங்கிட்டு விட்டுறாம உங்களோட நம்ம கார்த்திகேயன் சார் புக் இருக்குல்ல, அது வந்து ஒரு பேஸ், லைக் அந்த பேசிக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா we have to improve. ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இன்டர்நேஷனல் எத்திக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் புக்ஸை பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸை பற்றி ப்ராடராக பேசியிருப்பாங்க. பட் ரீசெண்ட் இஷ்யூஸ் வந்திருக்கு, லைக் ப்ரொடெக்ஷனிசம் பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல. ட்ரம்ப்னால இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே மோஸ்ட்லி ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் இருக்கு. அந்த ரைட் விங் கவர்மெண்ட் வந்தாலே மேக்ஸிமம் அவங்களோட இது வந்து கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனிசம்ங்கிறது வேர்ல்டு ஓவர் அதனாவது ரொம்ப அதிகமாகுது. ஸோ ப்ரொடெக்ஷனிசம் அதிகமாகும் போது அதில் இருக்கக்கூடிய எத்திக்கல் சேலஞ்சஸ் என்ன, ரைட். ஸோ ட்ரேட்ஸ் அண்ட் டேரிஃப்ஸ் போடுறதுனால அந்த டேரிஃப்ஸ்னால வரக்கூடிய எத்திக்கல் டைமென்ஷன் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், ரைட். புக்ஸ் வில் கிவ் யூ த ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்ட், பேஸுக்கு வந்து புக் ஃபார்ம் பண்ணோம். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ரைட். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் திஸ். ஏன்னா இந்த வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பற்றி உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஆட்டிடியூட்ன்ற டாபிக்ல படிச்சிருப்பீங்க, ரைட். ஸோ ஜஸ்ட் சிம்பிளா நீ ஆட்டிடியூட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆட்டிடியூடுங்கிறது ஒரு விஷயத்த பார்க்கும்போது அதுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன் என்ன. ஸோ இன்ஹரண்ட்லி ஒரு சிலரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வரலாம். லைக் அஸ் இட் ஆல்ரெடி ஒரு ஒரு வெள்ளையா இருக்கவனா போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா.
அப்போ ஒயிட் பீப்புள் டுவர்ட்ஸ் ஒயிட் பீப்புள் அவங்க ஆட்டிடியூட் அப்படி. ஸோ இந்த ஏரியாவில் வாழ்ந்தா கிளீனாக இருக்க மாட்டாங்க, இங்கே இருந்தால் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஆட்டிடியூட் நம்ம அவங்களுக்கு இடையில பார்க்குறோம் அப்படின்னா என்ன காரணம்னா நம்மளோட வேல்யூஸ் தான் காரணம், ரைட்? ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. Beliefs will get transformed into values. Values will be reflected as a attitude. So that attitude may be positive or negative, right? இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து இந்த பார்ட்டியை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. They have negative attitude towards that party, right? ஸோ இந்த மாதிரி தான் என்னது ஆட்டிடியூட்ஸ் கிரியேட் ஆகும். இந்த ஆட்டிடியூட்ஸ்னால கவர்னன்ஸ்ல என்ன இஷ்யூஸ் வருதுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆர்கனைசேஷனல் லெவல்ல என்ன பண்ணலாம்? ஸோ இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆர்கனைசேஷனல் லெவல்ல லீடர்ஷிப்போட டோன் அண்ட் எக்ஸாம்பிள். இப்போ லீடர்ஷிப் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈவன் அ லீடர் கான் பி எ டெக்னிக்கல் பர்சன், பட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டிடியூட், இந்த மாதிரி வேல்யூஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே அந்த லீடர்ஷிப் நல்லா இருக்கும். டேக் ஆப்பிள் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் அ டெக்னிக்கல் பர்சன், ரைட்? அவ்வளோ டெக்னிக்கல் பர்சனாக இல்லாமல் இருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அப்போ அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அவரை ஆப்பிள்லேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆப்பிளை விட்டு அவர் வெளியே போய் நெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் ஆப்பிளோட இம்ப்ரூவ்மெண்ட் சரியா இல்லை. ஸோ தென் ஒன்லி தே ரியலைஸ் தட் ஸ்டீவ் ஜாப்ஸோட லீடர்ஷிப்ன்றது டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, அதையும் தாண்டி லீடர்ஷிப் ஒன்று தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியும் போது வேற வழி இல்லாமல் ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ திருப்பி ஸ்டீவ் ஜாப்ஸ் வரும்போது தான் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா இன்னோவேஷனும் வந்துச்சு. லைக் ஒரு ஸ்ட்ராங் லீடருக்கு எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் தேவையான்னு கேட்டால் கிடையாது, ரைட்? ஸோ அந்த லீடர்ஷிப் தான் ஒரு வந்து எத்திக்கல் வேல்யூஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுது, ரைட்? அடுத்து ஃபேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரூல்ஸ். அப்ரைசல் பற்றி நம்ம ஜெனரலாக கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஃபேராக இருக்கணும், ரைட்? ஃபேரான அப்ரைசல் இல்லாட்டி நமக்கு என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணுறதுக்கான இன்சென்டிவ் இருக்காது. ஒரு காலத்தில் டியூரிங் 1970s பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நோட்டுன்னு ஒரு இதை அபாலிஷ் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. லைக் சீக்ரெட் நோட்டுங்கிறது என்ன அப்படின்னா, டியூரிங் ப்ரமோஷன் ஒருத்தர் வந்து ப்ரமோட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி அவங்களோட சீனியர்ஸ் வந்து ஒரு சீக்ரெட் நோட் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த நோட்டை படிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கேஸ் ஸ்டடியை பற்றி நான் அதை படித்தேன். என்ன அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சீனியர் அவர் வந்து தாசில்தாராக இருந்தார். 2 டெப்டி தாசில்தார் வந்து அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் யார் வரலாம் அப்படிங்கும்போது ஒருத்தர் அவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அப்போ அந்த சீக்ரெட் நோட்ல என்னன்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இவரு குண்டா இருக்காரு, அதனால இவருக்கு ப்ரொமோஷனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு. அவரு பார்த்தா அவரு குண்டா தான் இருக்காரு. பட் அவருக்கு என்ன எழுதியிருக்காருன்னா, இவரு குண்டா இருக்காரு இருந்தாலும் ஷட்டில் காக் விளையாடுறாரு, அதனால அவரை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 பேருக்கு இடையில பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வரும்போது யாரை ப்ரமோட் பண்றாங்கன்னா, ஸோ இன்னும் தன்னோட ஒரு ஓன் கேஷ் சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, சீக்ரெட் நோட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் நேச்சுரலாக எகெயின்ஸ்டாகவே இருக்கா. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த சிஸ்டமே என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம்ஸ்ன்றது கரெக்டாக இருக்கணும். அது இருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கும், ரைட்? இப்போ இன்சென்டிவ் ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி ஒருத்தர் இருக்காரு, அண்ட் அனதர் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஓபி அடிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிக்கு எல்லா ப்ரொமோஷன்ஸ் ரிவார்ட்ஸ் வரும்போது அதர் பர்சன் வில் கெட் டிமோட்டிவேட்டட் டு ஒர்க், ரைட்? ஸோ அது ரொம்ப முக்கியம் எத்திக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி விசில் ப்ளோவர் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் எத்திக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எத்திக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு விசில் ப்ளோவரை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் தட் இன்ஸ்டிடியூஷன் பேக் சைடில் ஏதாவது இல்லீகல் ஒர்க் பண்ணாங்கன்னா தான் விசில் ப்ளோவரை கண்டு பயப்படணும், ரைட்? இஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் இஸ் எத்திக்கல் அண்ட் இஃப் தட் இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடெக்ட்ஸ் த விசில் ப்ளோவர்ஸ், கண்டிப்பாக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகும், ரைட்? ரிவார்டிங் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் இன்னோவேஷன். ஸோ எத்திக்ஸுக்கு எத்திக்காக நடந்துற ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கலாம், லைக்ல ஒரு அவார்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெப்சைட் ஒன்று பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் லீடர் போர்டுன்னு ஒரு கான்செப்ட் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். அந்த லீடர் போர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா,
யாரு எவ்வளவு அதிகமா இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதிக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது லீடர் போர்டுன்னு போட்டு பெஸ்ட் எஸ்ஏ ரைட்டர் ஆஃப் த வீக், ரைட், இல்லை வந்து பெஸ்ட் ஆன்சர் ரைட்டிங் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடர் போர்டில் ஒரு அவார்ட் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேமிஃபிகேஷன். வேர் அந்த கேமிஃபிகேஷன் நமக்கு என்ன ஏற்படுத்தினா ஒரு கைண்ட் ஆஃப் இன்சென்டிவ் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ரிவார்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், லைக் ரிவார்டிங் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இன்டர்னல் எத்திக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்லையுமே ஒரு எத்திக்ஸ் கமிட்டினே ஒரு கமிட்டி இருக்கணும். பார்லிமெண்ட்ல இருக்குல்ல, ராஜ்யசபால எத்திக்ஸ் கமிட்டி இருக்கு, லோக்சபால எத்திக்ஸ் கமிட்டி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எத்திக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பூஸ்ட் பண்ணும், ரைட். டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒபேக்கா இல்லாமல் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். எத்திக்கல் லேர்னிங் அண்ட் கலெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ கலெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன் என்ன? ஒர்க் ஷாப்ஸ், டயலாக்ஸ் அண்ட் கேஸ் பேஸ்ட் லேர்னிங். ஓகேவா? எல்லாத்துக்குமே எத்திக்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ டேக் அவே என்ன அப்படின்னா, an ethical organization transforms governance from a system of compliance into a culture of conscience. ஸோ இது வந்து ஒரு நல்ல வேர்டு, இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் இன் கல்ச்சர் ஆஃப் கன்சைன்ஸ். ஸோ மனசாட்சிப்படி நடக்கணும், rather than the rules மேட்டு நம்பாம. ஃபேர் லீடர்ஷிப், ப்ரொடெக்டட் விசில் ப்ளோவர்ஸ், டிரான்ஸ்பரண்ட் எவாலுவேஷன்ஸ் அண்ட் ஷேர்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட், நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். என்ஷூர்ஸ் தட் இன்டெகிரிட்டி பிகம் இன்ஸ்டிடியூஷனல் மெமரி. ஸோ அதனால இன்டெகிரிட்டி என்ன ஆயிடும், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெமரியாவே ஆயிடும். rather than அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம டீச் பண்ணிட்டே இல்லாம இதுபடி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெமரியாவே ஆயிடும், ரைட். ஸோ இதை தான் கௌட்டில்யா சொல்லியிருப்பாரு, கிங்ஸ் கேரக்டர் இஸ் த ஸ்டேட்ஸ் கேரக்டர். எத்திக்கல் லீடர்ஷிப் அண்ட் ஆர்கனைஸ் சிஸ்டம் டுகெதர் சஸ்டைன் த ரைட்டியஸ்னஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ரைட். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் மீனிங் யூஸ் பண்ணலாம். ஓகே, okay guys, and the next topic is strengthening ethical values through process reforms. So reforms மூலமா எப்படி ethical values improve பண்ணலாம், like say simplification of procedures. So simplification of procedure in the sense, இப்போ லைக் இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்ப்போம்ல. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்குது அப்படின்றது தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கோடிஃபிகேஷன்ல இருக்கு அப்படின்னா, அந்த கோடிஃபிகேஷன் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தால் அதை என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ரிஃபார்ம் பண்ணலாம். ஸோ டிஜிட்டைசேஷன் பண்ணலாம். ஸோ டிஜிட்டைசேஷன் பண்ணாலே டிரான்ஸ்பரன்சி நமக்கு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு, ரைட். ஸோ டிரான்ஸ்பரன்சி வரும்போது ஒபேக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகும், ரைட். அடுத்து ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ நிறைய கைட்லைன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சிவிசி கைட்லைன்ஸ் அண்ட் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட். இப்போ பப்ளிக்ல ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேர் அண்ட் ஓப்பனாக நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நடக்கும். ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த சென்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆவின் பாலை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட எல்லா இடத்துலையுமே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் தானே அது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ப்ரொக்யூர்மெண்ட்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் என்னது, நம்மளோட நமக்கு ரேஷன் கடைக்காக என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட்ஸாக சப்ளை பண்ணுறாங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கரப்ஷன் நடக்கிறது ரொம்ப கம்மியாகும். இண்டிபெண்ட் ஓவர்சைட் அண்ட் ஆடிட் மெக்கானிசம்ஸ் லைக் சிஏஜி இருக்காங்க, அந்த மாதிரி இண்டிபெண்ட் ஆடிட் மெக்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும், ரைட். ஸோ பிரிட்டிஷ்ல இருக்க மாதிரி சிஏஜி, ஆக்சுவலி இந்தியா சிஏஜி இஸ் நாட் அ சிஏஜி, இஸ் ஜஸ்ட் அன் ஏஜி. ஏஜினா என்ன, ஒரு ஆடிட்டர் ஜெனரல் தான். கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட மீனிங் என்ன அப்படின்னா, கம்ட்ரோலருங்கிறது ஃபண்ட் அலாட் பண்றாங்க பார்த்தீங்களா, பட்ஜெட் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் ஆடிட் பண்ணுவாங்க. ஃபண்டை செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடிட் பண்ணுவாங்க. இந்தியாவில் அப்படி நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆக்சுவலி பர்சே இந்தியா சிஏஜி இஸ் நாட் அ சிஏஜி, இஸ் அ ஏஜி, ஆடிட்டர் ஜெனரல் தான், ரைட். ஸோ அதை வந்து என்ன பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அண்ட் ஃபீட்பேக் லூப்ஸும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஃபீட்பேக் லூப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீட்பேக்ஸ் வர தான் லேர்னிங் அதிகமாகும். நான் நேற்று ஏஐ பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்ட்டுக்கு ஏஐக்குள்ள வித்தியாசம் சொல்லியிருந்தேன். ஏஐ ஏஜென்ட்டுங்கிறது என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம், அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஆக்ஷன்ஸை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ ஏஜென்ட். அது ஜென்ரேட்டிவ் ஏஐயோட கொஞ்சம் அட்வான்ஸ்ட், ரைட்.
ஏன்னா அதுக்கிட்ட நம்ம பர்சனலைஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். வேற ஜென்ரேட்டிவ் ஏஐட்ட என்ன இருக்காது, நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் கொடுக்கும், ரைட்? ஆனா ஏஐ ஏஜென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்மளோட கேலண்டர் ஆக்சஸ், இல்லை நம்ம ஃபோன் ஆக்சஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருப்போம், ரைட்? ஸோ இல்லை நம்மளோட வாய்ஸ் ஆக்சஸ், நம்ம வாய்ஸ் மூலமா ஒரு கமெண்ட் கேட்கணும் அப்படின்னா, ரைட், அது வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், பர்சனலைஸ்டான ஒரு ஒர்க் ஃப்ளோவை கொடுக்கும், ரைட்? ஒர்க் ஃப்ளோங்கிறது என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட வேலையை ஈஸி பண்றதுக்காக என்ன பண்றோம், கிரியேட் பண்றதா ஏஜென்டிக் ஏஐ. சரி, ஏஐ ஏஜென்ட். இந்த ஏஐ ஏஜென்ட்ல என்ன இருக்காதுன்னா ஃபீட்பேக் லூப் இருக்காது. ஏஐ ஏஜென்ட்ல என்ன இருக்காது, ஃபீட்பேக் லூப் இருக்காது. வேறஸ் ஏஜென்டிக் ஏஐல என்ன பண்ணும்னா ஃபீட்பேக் லூப் இருக்கும். ஸோ ஃபீட்பேக் லூப் வந்துட்டா என்ன ஆகும்னா அது பண்ற தப்ப அதுவே என்ன பண்ண ஆரம்பிக்கும், திருத்த ஆரம்பிக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ரைட்? இப்போ அந்த கம்பெனியில ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஒரு சீஃபுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அந்த அசிஸ்டன்ட்டை ஏஐ ஏஜென்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏஐ ஏஜென்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், லைக். ஆனால் அதுக்கு என்ன தேவைப்படும், அவனோட அது பாஸோட பர்சனலுக்கான டைரி, அதாவது ஒரு நோட்ஸோ சரி, இல்லை கேலண்டர், அது மாதிரி எல்லா லிங்க்குமே தேவைப்படும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட். வேற ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னா அதுக்கு பர்டிகுலராக என்ன தேவைப்படும், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெஸ்லா கார் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக் டிரைவர் சிஸ்டம், வேற டிரைவரே இருக்க மாட்டாங்க. ஸோ அது என்ன பண்ணும், அதுவே முன்னாடி இருக்க வர காரை பார்த்து ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸை பார்த்து அதுவே என்ன பண்ணிக்கும், லேர்ன் பண்ணிக்கும். இனிஷியல் டேஸ்ல ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், பட் என்ன பண்ணும், அந்த ஃபீட்பேக் லூப் மூலியமா அது இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரைட்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, எந்த ஒரு ஏஜென்ட்டுக்குமே ஒரு பெர்செப்ஷன் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். பெர்செப்ஷன் லேயர்னா என்னன்னா, நடக்கிற இன்புட்டா வாங்குறது வந்து பெர்செப்ஷன். பெர்சீவ்னா என்ன, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, ரைட்? பெர்செப்ஷன் லேயர் இருக்கும். அடுத்து ரீசனிங் லேயர். ரீசனிங் லேயர்னா என்ன, எல்எல்எம் வந்து ரீசன் பண்ண ஆரம்பிக்கும், ரைட்? அப்போ அந்த ரீசனிங் லேயர் அடுத்து மெமரி லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அதுல தான் மெமரியில டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து ஆக்ஷன் லேயர்னு ஒரு லேயர் இருக்கும். அதுதான் ரெக்வயர்ட் ஆக்ஷன்ஸை பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும், அவுட்புட் கொடுக்கும். இது மட்டும் இருந்தா அது ஏஐ ஏஜென்ட். இது கூட ஃபீட்பேக் லூப்பும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தென் இட் வில் பிகம் அ ஏஜென்டிக் ஏஐ, ரைட்? ஸோ ஒரு ஏஜென்டிக் ஏஐங்கிறது இந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்ல ஃபீட்பேக் லூப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால தான் ஒரு ஆர்டினரி சிஸ்டம் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமா என்ன போகுது, மாறப்போகுது. ஆட்டோமேட்டட் சிஸ்டம்க்கு ஃபீட்பேக் லூப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அஸ் அ ஹியூமன் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபீட்பேக் லூப்ஸை ப்ராப்பரா வைக்கணும். சிம்பிளா சொல்ல போனா, இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அது ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் தான். இல்ல கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபீட்பேக்ஸ்னா என்ன அர்த்தம், தப்பை நமக்கு தெரியப்படுத்தும் போது எதுல நம்ம வீக்கா இருக்கோம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ டிரான்ஸ்பரன்சி டு பப்ளிக் டிஸ்க்ளோஷர். ஸோ பப்ளிக் டிஸ்க்ளோஷரை இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், லைக் ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோஷர் ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம் ஆர்டிஐல. ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோஷர்னா என்ன, ஆர்டிஐ மூலியமா இன்ஃபர்மேஷன் கேட்டு கொடுக்காம நாமளே ப்ரோஆக்டிவா என்ன பண்ணிடுறோம், இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதான் என்னது ப்ரோஆக்டிவ் டிஸ்க்ளோசர். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். லைக் இந்த டேக் அவேஸ், இதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு சூப்பர் கன்க்ளூஷன் கைஸ். எல்லா கன்க்ளூஷனுமே நான் ஃபைனலா எத்திக்கல் டேக் அவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு சூப்பரான கண்டென்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அந்த என்டையர் டாபிக்கோட கண்டென்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்றதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், ரைட்? எத்திக்கல் ப்ராசஸ் ரிஃபார்ம். நேம் டைட்டில் என்ன, எத்திக்கல் ப்ராசஸ் ரிஃபார்ம் இஸ் த ஆர்கிடெக்சர் ஆஃப் மாரல் கவர்னன்ஸ். இட் சிம்பிளிஃபைஸ், டிஜிட்டைஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம்ஸ் தட் ரெடியூஸ் டிஸ்கிரிஷன். டிஸ்கிரிஷனை குறைச்சு எதை இன்க்ரீஸ் பண்ணும், ஸ்ட்ரென்தன்ஸ் த ஃபேர்னஸ். ஸோ இண்டிபெண்டன்ட் ஓவர்சைட் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி ஃபீட்பேக், லைக் சிஏஜி மாதிரி சொன்னேன். அடுத்து பார்ட்டிசிபேட்டரி ஃபீட்பேக்னா என்ன, பார்ட்டிசிபேட்டிங்னா இந்த இடத்துல பீப்புள், கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது யாரு, people. Participatory feedback reinforce the moral spirit in administration. Reinforces the moral spirit in the administration. As Kautilya observed, a system that prevents corruption by design is superior to, right? Design corruption கம்மி பண்ற சிஸ்டம் வந்து தண்டிக்கிற சிஸ்டத்தை விட ரொம்ப பெட்டரா இருக்கும், ரைட்? Ethics thus becomes not merely a personal virtue but institutional outcome of well crafted processes. But a institutional outcome of well crafted process. So process என்ன இருக்கணும்,
லைக் அல்டிமேட்டா எண்ட்ஸ் நம்ம ரீச் பண்றதுக்கு முன்னாடி எண்ட்ஸ் மட்டும் ரீச் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ப்ராசஸ்மே என்ன பண்ணணும், நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான கான்செப்ட் சொசைட்டல் அலைன்மெண்ட். லைக் ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்து ஓகேவா, அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஆர்கனைசேஷன் லெவல்ல இருந்து இப்போ சொசைட்டல் லெவல் வந்திருக்கும். ஸோ சொசைட்டல் லெவல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் வேற வழியே இல்லை, என்னது, நமக்கு முன்னாடிலாம் வந்து நமக்கு எதிக்ஸ் அண்ட் மாரல்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும். லைக் அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸில் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் அண்ட் கோ கவர்னன்ஸ். ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், ஹவு பீப்புள் கம்யூனிகேட் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கான ஃபோரம்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வென் லெஜிஸ்லேஷன் கம்ஸ் அஸ் அ பில், ரைட்? ஸோ அப்போ நம்ம வந்து ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினி, போஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினின்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டண்டாக தான் இருக்கு. ஸோ இதை வச்சு தான் லாஸ்ட் இயர்ல இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ரைட்? ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினி இஸ் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் இன் இந்தியா அனலைஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஸோ ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினி என்னன்னா அந்த பில் ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா, ஓகேவா? இல்லை அந்த ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், அதை பத்தின இன்புட்ஸ் யாரு கொடுக்கணும், பீப்புள் ஃபீட்பேக்காக கொடுக்கும்போது தான். ஸோ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எம்பிஸ் மட்டுமே பேசக்கூடாது, பீப்புளுமே என்ன பண்ணும். ஸோ இட் வில் இம்ப்ரூவ் த பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ் இன் இந்தியா. இட் வில் இம்ப்ரூவ் த பார்ட்டிசிபேட்டிவ் கவர்னன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினியும் நல்லா இருந்து அடுத்து போஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்க்ரூட்டினியும் நல்லா இருந்ததுன்னா லாஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் டூ சிவில் சொசைட்டி குரூப்ஸ் மூலமாகவும் என்ஜிஓஸோட ரோல்ஸ் அதிகமாக இருக்கு, இல்லை ப்ரெஷர் குரூப்ஸோட ரோல் அதிகமாக இருக்கு அப்படின்னா, ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம். லைக் லாபிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஆக்சுவலி வி ஆஃபன் பர்சீவ் தட் லாபிங் இஸ் இன் நெகட்டிவ் டேர்ம், ரைட்? ஸோ லாபிங் அப்படின்னாலே என்ன, ஒருத்தர் லாபி பண்றாங்க அப்படின்னாலே அது ஆக்சுவலி கெட்ட டேர்ம் கிடையாது. லாபிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் குரூப், ரைட்? இப்போ லாபி பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து யூஸ்வலா படங்கள்ல பார்த்து அரசியல்வாதிகளோட அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன பண்றோம், we tend to perceive lobbying as a negative aspect, right? பட் ஆனா அப்படி கிடையாது. அதுல என்ன பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கு, யூபிஎஸ்சி இருக்கு. நாம என்ன பண்றோம், இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபீட்பேக் போய் யூபிஎஸ்சியில போய் கொடுக்குறோம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாபிங், ரைட்? ஸோ இதை பண்ணலாம், இதை அவாய்ட் பண்ணலாம். இந்த கைண்ட் ஆஃப் லாபிங்னா சிசாட்டை வந்து என்ன பண்ணிடுச்சு, ஆப்ஷனல் பேப்பர்ல, சாரி ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து மெரிட்டுக்கு இருந்தது, புரியுதா சொல்றது, குவாலிஃபைங் பேப்பரா மாறுச்சு, ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பேப்பர்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஜெனரல் பேப்பரா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபியும் போயிட்டு இருக்கு, ரைட்? இந்த மாதிரியான விஷயங்கள் தானது லாபிங். லாபிங்கிறது இஸ் கைண்ட் ஆஃப் அ பார்ட்டிசிபேட்டரி. இது எப்படி சொல்லலாம், நேற்று கிளாஸ்ல டயகனல் அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசினா, டயகனல் அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னா கவர்மெண்ட்டை பீப்புள் வந்து வெர்டிக்கலா டைரக்டா கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக த்ரூ என்ஜிஓஸ் ஆர் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் மூலியமா அவங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டயகனல் அக்கௌண்டபிலிட்டி, ரைட்? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதான் சிவில் சொசைட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம். மீடியா அண்ட் மாரல் கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ திஸ் இஸ் பிளேஸ் a very important role. ஸோ சிவில் சர்வீஸ் சிட்டிசன் இன்டர்ஃபேஸ் அண்ட், ஓகேவா, சிவில் சர்வீஸ்க்கும் சிட்டிசன்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். லைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் இப்போ ரீசெண்டா ஜன் சுன்வாய்னு வந்து ஹிந்தியில சொல்லுவாங்க, அது வந்து தமிழ்ல மக்கள் குறை தீர்ப்பு கூட்டங்கள்னு. ஸோ ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயுமே என்ன நடக்கும், அந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடக்கும்போது சிவில் சர்வெண்ட் வந்து பீப்புளோட டைரக்டா இன்டராக்ட் பண்ணும்போது, ஓகேவா, லைக் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் வந்துச்சு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஸ்கீம். அது உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம்ன்றதே இந்த மாதிரி தான், சிவில் சர்வெண்ட்ஸ் போய் பீப்புளோட இன்டராக்ட் பண்றது மாதிரி. பட் ஆனா அதுல என்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, there might be a chance of politicization of bureaucracy. There might be a chance of politicization of bureaucracy. இப்போ அது எதுக்கான சான்ஸ் ஏற்படுதுன்னா, அந்த உங்களுடன் ஸ்டாலின் போய் மக்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, ஸோ சம் பீப்புள் மைட் பர்சீவ் இட் லைக் என்னதுன்னா, ஒரு ரத் பிரபாரிஸ் இன்சிடென்ட் பத்தி நடத்தினல, ஓகேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் என்ன சொன்னாங்க, 2023ல சம் சிவில் சர்வன்ஸை ரத் பிரபாரியா அனௌன்ஸ் பண்ணி, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோடி கவர்மெண்ட்டோட பாசிட்டிவ்ஸை போய் எடுத்து சொல்ற மாதிரி மட்டுமே, ஆக்சுவலி கவர்மெண்ட்டோட சொல்றதுக்கு போல அவங்க இன்டைரக்டா
ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ இஏ சர்மான்னு ஒரு ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட் என்ன பண்ணாரு? ஸோ ஹி ரைஸ்ட் அ கம்ப்ளைண்ட் தட் இட் அமௌண்ட்ஸ் டு இட் இஸ் அகைன்ஸ்ட் சிவில் சர்வீஸ் நியூட்ராலிட்டி. சிவில் சர்வீஸ் நியூட்ராலிட்டிக்கு எகெயின்ஸ்டா இருக்கின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போனுச்சு. ஸோ அதே மாதிரி கிரிட்டிசிசம் வந்து எல்லா இடத்துக்குமே வைக்கலாம். லைக் இந்த உங்கள் இன்ஸ்டாலன்ஸ் ஸ்கீமுக்குமே வைக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது சிவில் சர்வீஸ் சிட்டிசன்ஷிப் இன்டர்ஃபேஸும் முக்கியம் தான். பட் இட் ஹேஸ் சம் லிமிட்ஸ் இருக்கணும், ரைட்? ஸோ எனிவேஸ் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அல்டிமேட் எய்ம் என்ன? கம்மிங் டு பவர் தான் அல்டிமேட் எய்ம். ஸோ அந்த பவருக்கு வரதுக்காக கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இப்போ கவர்மெண்ட் விளம்பரத்தில் வந்து சிஎம் ஃபேஸ் போடலாமா இல்லை பிஎம் ஃபேஸ் போடலாமா, ஓகேவா, அப்படின்னு ஒரு பிரச்சனை பண்ணும்போது லைக் இன் ஜெனரல் அவங்க சிஎம் பிஎம்மாக இருக்கும்போது அவங்க ஃபேஸ் போடுறதுல தப்பு கிடையாது தான், ரைட்? பட் ஆனால் இன்டெரக்டாக அவங்க என்னதுக்காக யூஸ் பண்ணலாம்? அதை அவங்களோட இமேஜ் பில்டிங்காக கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம்? இமேஜ் பில்டிங்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். யா காவ்யா, அதை ஃபாலோ பண்ணாதான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எஃபெக்டிவா இருக்கும், ரைட்? அந்த இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கணும். பட் அது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போயிடக்கூடாதுன்றத சொல்றேன். ஸோ ஆக்சுவலி புத்தா சொல்ற அந்த மிடில் பார்த்து தான் நம்ம இதுலேயே மாடரேஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் ஹியூமன் வேல்யூஸ்ல. சார் அவங்க நடத்தியிருப்பாரு, ரைட்? மாடரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்துலேயுமே மாடரேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா லைஃப் பிகம் ஈஸியர். லைக் நான் உங்களுக்கு சிவில் சர்வெண்ட்ல சொல்லும்போது, சிவில் சர்வீஸ் படிக்கும்போது நான் பெர்ஃபெக்ஷனை பற்றி பேசிகிட்டே இருப்பேன், ஞாபகம் இருக்கா? அது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நானுமே அதனால அஃபெக்ட் ஆனேன். இப்போ எனக்கு 100 கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல இருக்கு அப்படின்னா அந்த 100 கொஷின்ஸ்ல ஒரு 10 கொஷின் ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ தே ஆர் பவுன்சர் கொஸ்டின்ஸ் ஆர் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குற கொஸ்டின். ஸோ ஐ டென் டு அனலைஸ் தோஸ் கொஸ்டின். நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் எங்க வந்திருக்கு அதோட சோர்ஸை தேடி போய் அது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு கடைசியா நாங்களாம் ஒரு இதுக்கு என்ன வந்தோம் அப்படின்னா அப்போ 1 வருஷம் நியூஸ் பேப்பர் பத்தாது, 3 வருஷம் படி, 4 வருஷம் படி அப்படின்னு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண போக 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 நம்ம குவாண்டம் ஆஃப் ஸ்டடி என்ன ஆயிடுச்சு, அதிகமானுச்சு. நம்மளால ரிவைஸ் சரியா பண்ண முடியல. ஸோ போக போக தான் வி ரியலைஸ் தட் எனிவேஸ் கட் ஆஃப் என்ன இருக்க போகுது, 80 to 100 தான் என்ன இருக்க போகுது பிலிம்ஸ்ல கட் ஆஃப் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த கட் ஆஃபை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா வாட் எவ்ரி ஒன் வில் ஆன்சர் கரெக்ட்லி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஈஸி கொஸ்டின்ஸ், மீடியம் கொஸ்டின்ஸ், ஸ்லைட்லி டஃபர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம கரெக்டாக வாங்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், அந்த பார்டரை தாண்டி நம்ம மெயின்ஸுக்கு போயிடலாம், ரைட்? ஸோ அப்போதான் என்ன பண்ணோம்னா ஓவர் பெர்ஃபெக்ஷன் இஸ் ஆல்சோ நாட் குட். அந்த இடத்துலயும் ஒரு மாடரேஷன் ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ சொசைட்டல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் த்ரூ ரெகக்னிஷன் அண்ட் ரோல் மாடல், லைக் அவார்ட்ஸ் கொடுக்குறது தான் ரெகக்னிஷன் ரோல் மாடல், ரைட்? ஸோ இதுவும் எத்திக்கல் டேக்அவே. மற்ற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த எத்திக்கல் டேக்அவே ஆர் எத்திக்கல் அந்த கன்க்ளூஷன் நான் கொடுத்துருக்கிறத வந்து ப்ராப்பராக கரெக்டாக படிங்க. சொசைட்டல் அலைன்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ethics to from an administrative concern to a civic movement. Society proper இருந்துச்சுன்னா, right? So it converts administrative concern into a civic movement. When education instills values, community shares responsibility, civil service ensures oversight, and communication promotes trust, ethical governance become self-sustaining. இது ஒரு சூப்பரான வேர்டிங். இந்த வேர்டிங் எல்லாத்தையுமே சரியாக கவனிச்சு பாருங்க. எஜுகேஷனுங்கிறது வேல்யூஸை இன்ஸ்டில் பண்ணுது, அதை கம்யூனிட்டிஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க, சிவில் சொசைட்டி அது கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறாங்க, அண்ட் கம்யூனிகேஷன் ப்ரொமோட்ஸ் ட்ரஸ்ட். ஸோ இது எல்லாமே கரெக்டாக நடந்துச்சுன்னா, ஒரு சொசைட்டியே ஃபுல்லாக கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? எத்திக்கல் கவர்னன்ஸ் பிகம் செல்ஃப் சஸ்டைனிங், ரைட்? ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் சிலபஸில், நம்ம என்ன பண்ணிட்டோம், எத்திக்ஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத இன் ஜெனரல் பார்த்துட்டோம், ரைட்? ஸோ அகைன் சம்மரைசிங் வாட் வி ஹவ் சீன், அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பார்த்துருப்போம், பப்ளிக் ஆர் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். அந்த வேல்யூஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன,
வேல்யூஸ்குள்ளாரே வேல்யூ கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு பார்த்துருப்போம். எத்திக்கல் டைலமாஸ் பத்தி பார்த்துருப்போம். அந்த டைலமாஸை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற ஃப்ரேம் ஒர்க் பார்த்துருப்போம். டைலமாஸ் வரும்போதே கேஸ் ஸ்டடி பத்தி பார்த்துருப்போம். ஏன்னா கேஸ் ஸ்டடியில மேக்ஸிமம் என்ன தான் வரும், டைலமாஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். லைக் ஸோ டைலமாஸ்ன்னு வரும்போது நான் ஆல்ரெடி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், ரைட் வெர்சஸ் ரைட் டைலமாவும் இருக்கு, ராங் வெர்சஸ் ராங் டைலமாவும் இருக்கு, ரைட் வெர்சஸ் ராங் டைலமா இருக்கு. ஸோ இந்த டைலமாஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து குறைக்கிறதுன்றதை பத்தியுமே சம் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். லைக் harm minimization பிரின்சிபிள், ரிவர்சிபிலிட்டி பிரின்சிபிள், பப்ளிசிட்டி பிரின்சிபிள், அந்த மாதிரி பிரின்சிபிள்ஸ் பத்தி பார்த்தோம். அடுத்து அக்கௌண்டபிலிட்டியை பத்தி பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி பார்த்தோம். இப்போ அந்த எத்திக்ஸ் வந்து என்ன பண்ண போறோம், கவர்னன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் லெவல் டு ஆர்கனைசேஷன் லெவல் டு சொசைட்டல் லெவல் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எத்திக்கல் இஷ்யூஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபண்டிங். ரைட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் எத்திக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ல அதை பற்றி நான் உங்களுக்கு நான் ஓவரால் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக என்ன நமக்கு நியூஸில் இருக்குன்னா, ட்ரம்ப்போட டேரிஃப். ஸோ டேரிஃப்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனிசம்னால, ப்ரொடக்ஷனிசம்னா என்ன, ஒவ்வொரு கண்ட்ரியுமே அதிகமாக இம்போர்ட் டியூட்டி எதுக்கு போடுறாங்க, டு ப்ரொடெக்ட் இட்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ், ரைட். ஸோ அப்போ அந்த ப்ரொடக்ஷனிசம்னால வரக்கூடிய எத்திக்கல் சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம அபாலிஷ் பண்ணோம் ரீசெண்டாக அந்த வார்னால. ஸோ அதை நமக்கு என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு, எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட். இப்போ இந்த மாதிரி ரீசெண்டாக எத்திக்ஸ்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நீங்க படிக்கும்போது சம்டைம்ஸ் அதில் என்ன பண்ணும், அதோட எத்திக்கல் டைமென்ஷன்ஸுமே என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம், ரைட். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி நான் லைட்டா நடத்திட்டு உங்களுக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ கால் வான் கிளாஸ்விட்ஸ் அவர் வந்து வாரிச டிப்ளமசி பை அதர் மீன்ஸ்னு ஒரு கான்செப்ட் பேசியிருந்தாங்க. ரைட், அப்போ இதை வச்சு நம்ம வந்து அடுத்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம். ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த டாபிக்கை கவனிங்க, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம், ரைட். ஸோ கைஸ், ஆன்லைன்ல வரதா டவுட் இருக்கா? என்னவா ஃபிடலிட்டி இன் த சென்ஸ், ஃபிடலிட்டி அப்படின்னா ரூல் ஃபிடலிட்டி, அது ஏதோ ஒரு ஃபிடலிட்டி இன் த சென்ஸ் என்னன்னா அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது. ரூல் ஃபிடலிட்டின்னு என்ன அர்த்தம்னா ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஃபிடலிட்டி டு அப்படின்னு சொல்லிங்க, ஃபிடலிட்டி டு லீகாலிட்டி அண்ட் டியூ ப்ராசஸ். ஸோ இந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி அடியரிங் டு த லா அப்படிங்கிறது அப்ஜெக்டிவிட்டின்றதோட மீனிங்கா. அப்ஜெக்டிவிட்டின்னு என்ன, லாஸ் படி லாஜிக் படி நம்ம கரெக்டாக நடந்துக்கிறது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், ஃபிடலிட்டி. ஸோ அதை தாண்டி என்ன பண்ணுவோம்னா லீகாலிட்டி வரும்போது, லீகாலிட்டி அப்படிங்கிறது லாஸை மட்டும் பார்க்காம அது கூட ஃபேர்னஸ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸையும் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ அண்ட் டியூ ப்ராசஸ், டியூ ப்ராசஸ்ங்கிறது என்ன, டியூ ப்ராசஸ்ங்கிறது இந்த ப்ராசஸோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஃபேர்னஸையும் சரி இந்த எத்திக்ஸும் சரி எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸையுமே நம்ம கரெக்டாக இன்க்ளூட் பண்ணி பார்க்கணும், ரைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொலை நடக்குது அப்படின்னு வரும்போது, அந்த எக்ஸாம்பிள் நேற்று உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஒரு கொலை நடக்குது அப்படின்னா ஜென்ரலா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்னு வரும்போது கொலைக்கு இந்த தண்டனை இருக்கு, ஓகேவா. பட் அந்த கொலையோட டியூ ப்ராசஸ் இந்த சென்ஸ் அதுல என்ன பண்ணுவோம், லீகலிசமா அதாவது ஃபிடலிட்டி மட்டும் இல்லாம லீகாலிட்டி லீகாலிட்டி சென்ஸ் என்னன்னா, ஸோ வென் அ கேர்ள் ஃபேசஸ் ரேப் அட்டெம்ப்ட், அந்த இடத்துல அந்த பொண்ணு தன் தற்காத்துக்கிறதுக்காக ஒருத்தரை கத்தியில குத்தி கொலை பண்றாங்க, ரைட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டியூ ப்ராசஸா எடுத்து அதை கன்சிடர் பண்ணும்போது அவங்களுக்கு ஜென்ரல் மர்டரை விட கொஞ்சம் தண்டனை கம்மியா இருக்கும், ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஒரு லைக் புக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே இல்லாம, அதாவது லா புக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே இல்லாம ஹேவ் டு என்ஷூர் ஃபேர்னஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன், ரைட்.
ஃபிடெலிட்டி, ரூல் ஃபிடெலிட்டினாலும் லீகலிசம்னாலும் ஒண்ணு. ஃபிடெலிட்டினா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது, ரூல் ஃபிடெலிட்டினாலும் லீகலிசம்னாலும் ஒண்ணு, கிட்டத்தட்ட ஒண்ணு, ரைட்? வித் சம் மைனர் டிஃபரன்சஸ் இருக்கும். லீகலிசம்னா லாவை அப்படியே ஃபாலோ பண்றது. லீகலிசம் நீங்க லீகலிசம் கொடுக்கலாம், இல்ல லீகாலிட்டின்னு கூட ஹெட்டிங் கொடுக்கலாம். ஓகேவா? பெட்டர் லான்னு பத்தி பேசும்போது லீகலிசம் டு லீகாலிட்டின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ ஸோ வாய்ஸ் கிளியரா இருக்கா? கைஸ், இந்த எல்ஜிபிடிக்யூ பத்தி, இப்போ வீகனிசம், ரைட்? தெர் ஆர் லாட் ஆஃப் அருணா, ரிப்பீட் ஒன்ஸ்னா எந்த பாயிண்ட் ரிப்பீட் பண்ண சொல்றீங்க? கைஸ், வாய்ஸ் கிளியரா இருக்கா? அருணா, லீகலிசம் versus லீகாலிட்டி. லீகலிசம், ஸோ லீகலிசம்னா என்ன அப்படின்னா, பிரேக் ஆகா? ஸோ கைஸ், வெயிட். ஸோ கைஸ், இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? பிரேக் ஆகுதா? வாய்ஸ் ஸ்டில் பிரேக்கிங் இருக்காமா? சுந்தர் இல்லையா? ஸோ கைஸ், வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸோ லீகலிசம் versus லீகாலிட்டி. ஸோ லீகலிசம் மீன்ஸ் ஆக்டிங் அண்டர் த பவுண்ட் ஆஃப் லீகாலிட்டி. வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு வருது, மைக் சேஞ்சுன்ற மாதிரி வந்துச்சு. இல்லை சார்ஜ் கம்மியாக இருக்கா இல்லை? கைஸ், இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கைஸ், லீகலிசம் versus லீகாலிட்டி. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ், ஸோ நம்ம வந்து கான்ஸ்டியூஷனலிசம் பார்த்துருப்போம். ஸோ வாட் இஸ் கான்ஸ்டியூஷனலிசம்? ஆக்டிங் அண்டர் த பவுண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்
lay the boundary, right? So அந்த boundary ஒன்று இருக்கு. So within the bounds of the constitution நடக்கிறது தான் constitutionalism. So in the similar fashion, so legalism means, so legalism means இந்த இடத்துல நீங்க law mean பண்ணலாம். So acting under the bounds of law is called a legalism. So ஒரு law என்ன சொல்லியிருக்கோ அதுபடி அப்படியே நடந்துக்கிறது legalism. Whereas legality means, so we have to be, legality means legalism நான் law கண்டிப்பா ஃபாலோ பண்றோன்றது ஃபுல் அப்ஜெக்டிவா இல்லாம we have to use our justice, fairness and our own values into the judgment, right? So அதுதான் என்னதுன்னா legality. இன்னும் அடிபுல உனக்கு கரெக்டா கேக்குதா? guys இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? am I audible? Okay guys, so simply, so guys I called resolved, I think, yes. So legalism versus legality. So regarding legalism versus legality, yeah, legalism, say legalism in the sense legal law, right? Legalism அப்படிங்கிறது law என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறது. So simple meaning is acting under the bounds of law. Simply legalism means acting under the bounds of law. Say law என்ன சொல்லுதோ அதுபடி அப்படியே நடந்துக்கிறது. So இப்போ law வந்து says that to one second guys. Guys, இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? Guys, am I audible? Okay. So coming back to the topic, so legalism acting under the bounds of law. So say for example, if a law dictates that certain punishment for a murder, right? So what legalism means is murderனா ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றத மீன் பண்ணுது அப்படின்னா லீகலிசம். வாட் லீகாலிட்டி டிக்டேட்ஸ் இஸ், ஸோ லீகலிசம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அட் வாட் சிச்சுவேஷன் தட் மர்டர் ஹேப்பன் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க, ரைட்? இப்போ ஒரு ரெண்டு கேங் வார்ல ஒருத்தர் இன்னொருத்தரை வெட்டும்போது ஒருத்தர் மர்டர் நடக்குது அப்படின்னா தட்ஸ் ட்ரீட்டட் அஸ் அ மர்டர். பட் when a woman is facing a rape attempt, to counter the rape attempt, when the women countered by attacking a men, ஸோ அப்போ வந்து ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அதை வந்து டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுதான் லீகலிசம் வெர்சஸ் லீகாலிட்டி. ஸோ திஸ் இஸ் கால்ட் லீகலிசம் வெர்சஸ் லீகாலிட்டி.
ஸோ லீகாலிட்டி மாதிரி தான் என்னது டியூ ப்ராசஸ்ன்றது என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 21ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றதுனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் லீகலிசம். வேற லா என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யறது வந்து எப்படின்னா, ஸோ லீகலிசம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ரைட்? ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஸ்டேட்மெண்ட் லீகலிசம் டு லீகாலிட்டி அப்படிங்கிறது லைக் எக்ஸாக்ட்லி நாட் சிமிலர் பட் சம் கைண்ட் ஆஃப் சிமிலாரிட்டி அதில் இருக்கு. லீகலிசம் டு லீகாலிட்டி மாதிரி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா டு அதே மாதிரி நான் சிம்பிள் ஹெட்டிங்க்கு வந்து ஸோ ஐ திங்க் இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் நெட்ஒர்க் இஷ்யூ ஐ திங்க். கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Guys are audible. Am I audible now?
Guys, reply, am I audible now? So guys, இப்போ நம்ம அடுத்து பார்க்குற டாபிக் international relationship funding. So regarding ethics and international relationship and funding, so first நம்ம வந்து நீங்க there arises a reflex of refugees. So refugees உள்ள வரும்போது humanitarian humanitarian aspectல பார்த்தா refugees வந்து accept பண்ணணும். சாதாரண ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அந்த ரெஃப்யூஜிஸ் வந்து கண்ட்ரியோட சாவனிட்டிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வேற கம்ஸ் டைலமா. ஸோ இந்த டைலமாவை நம்ம வந்து எப்படி அட்ரஸ் பண்ண போறோம் அப்படின்றது டாபிக். ஸோ ஜஸ்ட் டெஃபினிஷன் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியூமனிட்டேரியன் எத்திக்ஸ் கைட்ஸ் ஸோ பக்கத்தில் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது சார் பார்த்துட்டு இருக்கேன். lesser than 4. இப்போ ஆடிபிளா இருக்கா? கைஸ் இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கைஸ் மைக்கும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஆடிபிளா இருக்கா வாய்ஸ்? ஓகே கைஸ், ஓகே ஓகே. ஸோ எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபண்டிங். ஸோ இப்போ நான் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் ஃபண்டிங் பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ஹியூமனிடேரியன் எத்திக்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி ப்ராடராக பிரிச்சிருப்போம் அப்படின்னா, ஹியூமனிடேரியன் எத்திக்ஸ்ன்ற மாதிரி ஒரு ப்ராடராக ஒன்று பிரிச்சுட்டு, அடுத்து ஹியூமனிடேரியன் எத்திக்ஸ்ல இருந்து அண்ட் தென் ஃபண்டிங்கை பற்றி அடுத்த ஒரு டாபிக் இருக்கிறதுனால, ஸோ ஃபண்டிங்னால வரக்கூடிய எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன, எய்ட் அண்ட் ஃபண்டிங் எத்திக்ஸ். ஸோ ஒருத்தர் ஃபண்ட் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நிறைய கண்டிஷனாலிட்டிஸ் இருக்கும், டிரான்ஸ்பரன்சி அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஏற்கனவே நேற்று பேசும்போது
டிஸ்கஸ்ட் அபவுட் சைனா வந்து இந்தியாவை சுற்றி என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு சில ஏரியாவுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க, ரைட். அதை ஃபண்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷனாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. லைக் என்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை நீ வாங்கணும், அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால வரக்கூடிய எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன? ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நாடை கவுண்டர் பண்ணுறதுக்காக இன்னொரு நாடு பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் த எத்திக்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கணும் இன்னும், ரைட். இந்த எய்ட் அண்ட் ஃபண்டிங் பற்றி ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அடுத்து கான்டெம்பரரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது. லைக் வந்து ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே சாங்ஷன் போடுது. லைக் நம்ம வந்து பொக்ரான் டைமில் அந்த டைமில் என்ன பண்ணோம், நம்ம ஆட்டம் பாம் டெஸ்ட் பண்ணதுனால அமெரிக்கா நம்ம மேலே சாங்ஷன் போடுச்சு. சம்டைம்ஸ் ஈரான் மேலே சாங்ஷன் போடுவாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன? கிளைமேட் ஜஸ்டிஸ், ஃபேர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ ஃபேர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா வந்து ஆஃப்டர் த கேபிடலைசேஷன், ஸோ எல்பிஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிடலைஸ்ட் எக்கானமியாக மாறினதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ன்ற காரணத்தினால தான் இந்தியா வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா முன்னேறி இருக்கு. நம்மளோட கேபிட்டலிசம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, பட் ஆனால் இன்னும் அது என்னவா மாறணும்னா எத்திக்கல் கேபிட்டலிசம் மாற்றணும். லைக் ரேதர் தன் கிரானிக் கேபிட்டலிசம், we have to transfer it as a ethical capitalism, right? ஸோ இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னால தான் என்ன பண்ணும், ஹீரோன்ற ஒரு சைக்கிள் கம்பெனி இப்போ வந்து இந்தியாவில் ராஜஸ்ட் ஆட்டோமொபைல் டூ வீலர் கம்பெனியாக இருக்கிறதுக்கு காரணம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தான். டிவிஎஸும் அதே மாதிரி தான், ரைட். பஜாஜும் அதே மாதிரி தான். கவாசாக்கி பஜாஜ்னு பழைய பைக் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? கவாசாக்கி பஜாஜ். மாருதி சுசுக்கியோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் இருக்கு. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் மாருதி கான்ட்ரிபியூஷன் அதிகம் இருந்ததுனால அப்போ இருந்தப்ப எம் சிம்பிள் இருந்துச்சு. இப்போ காரில் சுசுகி காரில் எஸ் சிம்பிள் இருக்கு. என்ன காரணம்? சுசுகியோட ஷேர் ஹோல்டிங் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ரைட். ஸோ அதே மாதிரி ரெனால்ட் மஹிந்திராவும் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னொரு கம்பெனியோட என்ன பண்ணாங்க, டைப் பண்ணி அந்த கொலாபரேஷன்ல இருந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க. ஸோ இன்ஜின் டெக்னாலஜிலேருந்து இந்த மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வரும். ஸோ அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய எத்திக்கல் இஷ்யூஸ் பற்றி பார்க்கணும். அடுத்து கான்டெம்பரரியாக வேற என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, லைக் ஐபிஆர் வர்சஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ரைட். ஸோ இதை பற்றின ஒரு இஷ்யூஸ் நம்ம பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட், டிராம் ரீலொகேஷன், டிசாஸ்டர் எய்ட் கவர்னன்ஸ், ஓகேவா. இது இல்லாமல் இப்போ கரண்ட் கேஸ் ஸ்டடி ரீசெண்ட் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, லைக் நான் அந்த ரிவர் வாட்டர் ஷேரிங் பற்றிலாம் பேசியிருந்தேன்ல. ஸோ கான்டெம்பரரி எத்திக்கல் சேலஞ்சஸ், இந்தியன் ஃபிஷர்மேன் இன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், இந்தியன் ஃபிஷர்மேன் இன் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். ஸோ வாட்டர் ஷேரிங் பிட்வீன் டூ நேஷன். ஸோ இப்போ ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு நம்ம எவ்வளோ கேஸ் ஸ்டடியை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சம்பந்தமான கேஸ் ஸ்டடிஸை மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் அடுத்து டேட்டாவை வச்சு ஒரு கேஸ் ஸ்டடி ட்ரை பண்ணியிருந்தோம். ட்ரேட் ப்ரொடக்ஷனிசம் ட்ரம்ப் கவர்வ் பண்ணதுனால ட்ரேட் ப்ரொடக்ஷனிசம் பற்றி பார்த்துருப்போம், எத்திக்கல் இஷ்யூஸ். ஸோ another thing is டேட்டா கலோனியலிசம் அண்ட் டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி. முன்னாடி டேரக்டாக வந்து காலனைஸ் பண்ணாங்க, இப்போ டேட்டாவை வச்சு காலனைஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டாப்பிக்ல பார்க்க போறோம். ஸோ ஹியூமனிடேரியன் எய்டை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்கணும். ஸோ இந்த டாபிக் வந்து நான் வந்து ப்ராடராக நடத்திட்டு ஐ வில் லீவ் இட் டு யூ டு ஸ்டடி, ரைட். ஸோ எத்திக்கல் இஷ்யூஸ் இன் இந்த ஹியூமனிடேரியன் இஷ்யூஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ரைட். ஸோ நியூட்ரலிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி இன் ஹியூமனிடேரியன் ஆக்ஷன், ரைட். ஸோ ஒரு ஒரு ஹியூமனிடேரியன் ஆக்ஷனில் ஒரு கண்ட்ரி வருது அப்படின்னா there has to be neutral, பட் ஆக்சுவலி ரியல் டைமில் நடக்க போகிறது இல்லை. எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக
நியூட்ரலாகவும் ஒரு இன்ஃப்ராஷியலாகவும் இருக்கணும், ரைட்? ஸோ அதை தான் என்ன சொல்றாங்கன்னா யுஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பற்றியில் பேசியிருப்பாங்க. டூ நோ ஹார்ம் பிரின்சிபல். இப்போ ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறன்ற பேர்ல அந்த அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால ஒரு ஹார்ம் வந்துடக்கூடாது. புரியுதா சார்? டூ நோ ஹார்ம் பிரின்சிபல்ன்றது என்னது? ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமனிடேரியன் எய்ட் ஷுட் நாட் அன்இன்டென்ஷனலி, இன்டென்ஷனலா கிடையாது, அன்இன்டென்ஷனலா கூட அது என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு கான்ஃபிளிக்ட் ஆர் டிபெண்டன்சி அங்கே உருவாக்கிடக்கூடாது, ரைட்? டு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு மேல, லைக் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரி அங்கே வந்து எய்டை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளார அந்த எய்டுக்காக அடிச்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரியுதா? ஸோ அந்த எய்டு வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எந்த ஒரு ஹார்மையும் கிரியேட் பண்ணிடக்கூடாதுன்றது தான் டூ நோ ஹார்ம் பிரின்சிபல். அடுத்து ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் எதனால வருது, வார்னால வருது. ஸோ அப்போ ரெஃப்யூஜிஸ் என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம தனி டாபிக்காகவும் பார்த்துருப்போம். பெருசே ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷனையே அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தனி எத்திக்கல் இஷ்யூவாக எடுத்தும் பார்த்துருப்போம். ஸோ ஈக்விட்டபிள் பர்டன் ஷேரிங் அண்ட் குளோபல் சாலிடாரிட்டி. ஒரு இடத்துல ஒரு வார் நடக்குது அப்படின்னா ஈக்விட்டபிள் ஷேரிங்னா என்ன, எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து ஈக்விட்டபிளா என்ன பண்ணணும், ஹியூமனிடேரியன் எய்ட்ல ஷேர் பண்ணுங்கிறத பத்தி நம்ம பேசியிருப்போம். அதை கூட என்ன பேசியிருப்பாங்க, குளோபல் காம்பேக்ட் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஹியூமனிட்டி அஸ் அ கைடிங் வேல்யூ. ஸோ இதோட கைடிங் வேல்யூ அல்டிமேட்லி என்னவா இருக்கணும், ஹியூமனிட்டியா இருக்கணும், ரேதர் தேன் அவங்களோட பர்சனல் மோட்டிவ்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்ட் வார் இரால பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா கேபிட்டலிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஐடியாலஜி இருக்க கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரஷ்யா வந்து சோசியலிஸ்ட் ஐடியாலஜி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நியூட்ராலிட்டி இல்லாம பயஸ்டா இல்லாம நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்போம். ஸோ எத்திக்கல் டேக் அவே என்னன்னா, ஹியூமனிடேரியன் இஷ்யூஸ் எலிவேட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் டிப்ளமசி டு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃப்ரம் டிப்ளமசி டு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நியூட்ராலிட்டி, கம்பேஷன், ஃபேர்னஸ் ஹெல்ப்ஸ் தட் இட் டஸ் நாட் பிகம் டாமினேஷன், ரைட்? இப்போ சைனா என்ன பண்ணும், ஃபண்டிங் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் ஃபண்டிங் கொடுத்து ஃபண்டிங் அதிகமாக டு சர்டன் எக்ஸ்டென்ட் மேல அவங்க வந்து டெட் ட்ராப்ல மாட்டிக்குவாங்க. என்னது, டெட் ட்ராப்ல. ஸோ டெட் ட்ராப்ல மாட்டிக்கும் போது வேற என்ன பண்ண முடியாது நம்மளால, அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ வெதர் த்ரூ ரெஃப்யூஜி எய்ட் ஆர் டிசாஸ்டர் ரிலீஃப், எத்திக்கல் ஹியூமனிடேரியனிசம் பிஹைண்ட் டிமாண்ட்ஸ் ஹியூமிலிட்டி. அதுல வந்து ஒரு அடக்கம் இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் சாலிடாரிட்டி அக்ராஸ் borders governed by conscience as much as by law. லாவை போலவே has to abide by the conscience. ஸோ இதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ப்ராடரா இதை பார்த்துட்டோம். இது பேசிக்கா உங்களுக்கு இதுல ரொம்ப டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. அனு லீகாலிட்டி ஒன்ஸ். ஸோ லீகாலிட்டி கைஸ், சிம்பிளா கைஸ், லீகலிசம்னா லா என்ன சொல்லுதோ அது போய் நடந்துக்கிறது, ரைட்? லீகலிசம் மீன்ஸ் வாட் லா டிக்டேட்ஸ் அப்படிங்கிறத பத்தி அப்படியே நடந்துக்கிறது லீகலிசம். லீகாலிட்டிங்கிறது என்னன்னா அது கூட ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ் போன்ற நம்மளோட வேல்யூஸுமே அப்ளை பண்றதுனால அந்த லாவை வெறும் அப்ஜெக்டிவா மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஒரு கம்பேஷன் அண்ட் எம்பத்தியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். லீகலிசம் அப்படிங்கிறதுக்கும் லீகாலிட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்றேன். லீகலிசம் அப்படிங்கிறது மர்டர்னு மட்டும் ட்ரீட் பண்ணும். ஒரு தேர் இஸ் அ மர்டர், அந்த மர்டரை வந்து என்னவா ட்ரீட் பண்றாங்கன்னா சிம்பிளா ஒரு மர்டர்னு. பட் லீகாலிட்டிங்கிறது என்னன்னா அந்த மர்டர் எந்த சிச்சுவேஷன்ல நடந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, பர்சனல் மோட்டிவா இல்ல அவங்களோட சேஃப்டிக்காக பண்ண மூவா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அனலைஸ் பண்ணி ஃபேர்னஸ் அதை இன்க்ளூட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அது வந்து என்ன வரும்னா when it just follows legalism, லீகலிசம் மட்டும் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. பட் லீகாலிட்டி அதில் அப்ளை ஆனிச்சு அப்படின்னா, இட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேப் விக்டிம் வந்து ஒரு மர்டர் பண்றாங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிரச்சனைக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மர்டர் பண்றதுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஸோ அதான் லீகலிசமுக்கும் லீகாலிட்டிக்குள்ள வித்தியாசம். சிம்பிளா நான் வந்து லீகலிசத்தை வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் லாவோட ஈக்குவேட் பண்ணுவேன், லீகாலிட்டியை டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது எய்ட் அண்ட் ஃபண்டிங் எத்திக்ஸ். ஸோ அதுல என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, டைடு எய்ட் அண்ட் எத்திக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ டைடு எத்திக்ஸ்னா என்ன, இந்த இடத்துல எங்க கிட்ட மட்டும் தான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு.
ஸோ அந்த கண்டிஷனாலிட்டிஸை வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக நடத்துக்கணும். ஸோ அதே மாதிரி கண்டிஷனாலிட்டிஸ் அதான் சொல்லி கண்டிஷனாலிட்டிஸ் அண்ட் கோயர்சிவ் டிப்ளமசி. டிப்ளமசியில் வந்து சாஃப்ட் டிப்ளமசி இல்லாமல் இந்தியா இஸ் மென் ஃபார் சாஃப்ட் டிப்ளமசி, ரைட்? வேற இது வந்து என்ன பண்ணலாம், கண்டிஷனாலிட்டிஸ் கொடுத்து ஒரு கோயர்சிவ் டிப்ளமசிக்கு வரலாம். ஸோ அட் எனி காஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா 1991 15 டேஸ்க்கான ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நம்மகிட்ட இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து கடன் நம்ம யாருக்கு போய் நின்னோம், ஐஎம்எஃப் போய் நின்னோம். பட் ஐஎம்எஃப் என்ன சொல்லிட்டாங்க, உடனே நீங்க லிபரலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. ரைட்? எனிவேஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம ராஜீவ் காந்தி பீரியட்ல இருந்தே நம்ம வந்து லிபரலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எனிவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், விதின் 2-3 இயர்ஸ்ல என்ன பண்ணியிருப்போம், பண்ணிருக்க தான் போறோம். பட் ஐஎம்எஃப் கண்டிஷனாலிட்டினால தான் நம்ம என்ன பண்ணோம், 1991 எல்பிஜி கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கண்டிஷனாலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கோயர்சிவ் டிப்ளமசி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோல்டு வார் ஏரால இது ரொம்ப நடந்துச்சு. ஸோ டிரான்ஸ்பரன்சி, ஸோ ஃபண்டிங் வரும்போது டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு என்ஜிஓ எஃப்சிஆர்ஏ அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு, நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி கவர்னன்ஸ்ல படிப்போம். ஸோ எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்னால என்ஜிஓஸ்ல என்னென்ன சேஞ்ச் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு என்ஜிஓ இருக்கு அப்படின்னா அந்த என்ஜிஓ வந்து ஒரு கரெக்டான காசுக்கு தான் ஃபண்ட் பண்றாங்களா, இல்ல ஏதாவது டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இந்தியாவோட சாவரனிட்டியை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபண்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வராது. டிரான்ஸ்பரண்டா இருந்தா அந்த ப்ராப்ளம்ஸ் வராது, ரைட்? ஸோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எத்திக்கல் ஓவர்சைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த சென்ஸ், இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரில போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ரைட், இங்கே எனக்கு தொழில் தொடங்க பர்மிஷன் கொடுங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் மேனுக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ற வாய்ப்பு இருக்கு, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ அப்போ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்ன, இங்க இருக்க கவர்மெண்ட் ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போய் ஒரு விஷயத்த சொல்லும்போது அங்க அந்த நாட்டோட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அடுத்து ஒரு பிரைவேட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன ஆகும், ஒரு கான்ஃபிளிக்ட் ஏற்படும். ஸோ கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும், ஓகேவா? அடுத்து வந்து எய்டை வச்சு டிபெண்ட் பண்ண வச்சு ரெசிபியன்டோட டிக்னிட்டி என்ன பண்ணக்கூடாது, குறைக்க கூடாது. எய்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு மேல அது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா டெட் ட்ராப்ல போய் முடிஞ்சிடும். இந்த டெட் ட்ராப்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம ரெசிபியன்டோட டிக்னிட்டி என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். வேற வழி எல்லாமே என்ன, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் அவங்கள நம்பியே வாழ்ற மாதிரி கடைசி வரைக்கும், ரைட்? ஸோ சைனா இப்போ என்ன சொன்னாலும் என்ன பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிக்னிட்டி ஆஃப் ரெசிபியன்ட்டை குறைக்கும். ஈக்விட்டபிள் பார்ட்னர்ஷிப் அண்ட் ஷேர்ட் அக்கௌண்டபிலிட்டி, ரைட்? ஸோ டோனாருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்ன பண்ணுன்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஈக்குவல்ஸாக ட்ரீட் பண்ணும். பார்ட்னர்ஷிப் ஆஃப் ஈக்குவல்ஸாக ட்ரீட் பண்ணும் ரேதர் தேன் கோயர்சிவாக ட்ரீட் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ எ டிரான்ஸ்பரன்சி, பார்ட்டிசிபேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஜாயின்ட் மென்டாரிங் என்ஷூர் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஜஸ்டிஸ் இன் த அவுட்கம்ஸ், ரைட்? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பூஷான் பார்ட்னர்ஷிப் ஆஃப் எஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாரல் லெஜிட்டிமசி இன் எய்ட் அரைசஸ் ஃப்ரம் ஈக்குவாலிட்டி அண்ட் கன்சர்ன் நாட் பவர். ஸோ இந்த டேர்ம் அதில் சொல்லியிருப்பாங்க, மாரல் லெஜிட்டிமசி இன் எய்ட் அரைசஸ் ஃப்ரம் ஈக்குவாலிட்டி அண்ட் கன்சர்ன் நாட் ஃப்ரம் பவர் அப்படிங்கிறத இது நீங்கள் வந்து ஒரு பாயிண்டாக கூட எழுதலாம். ஸோ எத்திக்கல் டேக் அவே என்ன, அல்டிமேட்லி aid is a moral only when it liberates not binds, right? எய்டுங்கிறது என்னது, ஒரு கஷ்டத்துல இருக்க ஒருத்தங்களை லிபரேட் பண்றதுக்காக தான். பட் ஆனா அது என்னவா இருக்கக்கூடாது, அவங்கள பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. கண்டிஷனாலிட்டிஸ், ட்ரைடு கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஒபேக் ஃபண்டிங் undermines both justice and dignity of the, right? So ethical international assistance requires transparency, fairness and respect of autonomy. ஸோ அவங்களோட அட்டானமி நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ட்ரூ ஜெனராசிட்டி எம்பவர்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் நேஷன்ஸ் நாட் அஸ் டிபெண்டன்ஸ் பட் அஸ் அ பார்ட்னர்ஸ் இன் த ஷேர்டு ஹியூமன் ப்ராக்ரஸ், ரைட்? ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கன்க்ளூஷன். கைஸ், இதில் ஒரு டவுட் இருக்கா?
யா சைனாஸ் டெப் ட்ராப் டிப்ளமசி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சாங்ஷன்ஸ், கிளைமேட் ஜஸ்டிஸ் இதை பற்றிலாம் வந்து பார்க்கணும். ஸோ ஜஸ்டிஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் ட்ரீட்டிஸ் அண்ட் டிப்ளமசி மட்டும் கிடையாது. ஃபேர்னஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் நேஷன்ஸ், ரைட்? ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரைட்? இப்போ இந்த வேர்ல்டில் என்ன இருக்குன்னா, அன்ஈக்குவல் பவர் அண்ட் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ அன்ஈக்குவல் பவர் அண்ட் ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ எத்திக்கல் ஜஸ்டிஸ்ங்கிறது என்ன பண்ணுனா, டஸ் நாட் பிகம் அ மாரல் ஹிப்போக்ரசி. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, அதிகமான ரிசோர்ஸ் இருக்கும்போது அவங்க இன்னொருத்தவங்களை என்ன பண்ணிடுது, டாமினேட் பண்ற மாதிரி ஆயிடுது, இல்லை எக்ஸ்பேர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அது வெதர் த்ரூ சாங்ஷன்ஸ், கிளைமேட் நெகோசியேஷன் ஆர் டெக்னாலஜி ஷேரிங். இதை வச்சு நம்ம என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து நான் சொல்றது கேட்கலாட்டி உங்க மேல சாங்ஷன் போட்டுருவேன்னு நம்மளை த்ரெட்டன் பண்ணலாம். கிளைமேட் நெகோசியேஷன்ஸ்ல டெவலப்டு கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்க, நாங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவுதான் கார்பன் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாலும் நான் மட்டும் குறைக்க மாட்டேன், நீங்களும் சேர்ந்து குறை அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் தி ஈக்விட்டி, ரைட்? ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி அதிகமா பொல்யூட் பண்ணிட்டேன். அப்போ பொல்யூஷனை வந்து அவங்க தானே ஃபர்ஸ்ட் குறைக்கணும். பட் ஆனா எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்றாங்க, குறைக்க சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அதுக்கு எதிராக இந்தியா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டா எத்திக்கல் ஜஸ்டிஸ் என்ன டிமாண்ட் பண்ணுது, பாலிசிஸ் ப்ரொமோட் ஹியூமன் வெல்ஃபேர் நாட் கலெக்டிவ் ஹார்ம். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து நாசமா போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ சாங்ஷன்ஸ் அண்ட் தி எத்திக்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பனிஷ்மெண்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாங்ஷன்ஸ்ன்ற பேர்ல ஆக்சுவலி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஈராக் மேல எல்லாம் சாங்ஷன்ஸ் போட்டுச்சு அமெரிக்கா. ஆக்சுவலி அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் இதுல இருக்கு, ரைட்? அதுல எந்த ஒரு மாரல் அண்ட் எத்திக்கல் ரீசன்ஸே இதுல எதுவுமே கிடையாது, ரைட்? ஸோ இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். அதனால ஜஸ்ட் சாங்ஷன் அண்ட் ப்ரொபோஷனல் ரெஸ்பான்ஸ். ஜஸ்ட் சாங்ஷன் என்னன்னா, ஒரு கண்ட்ரி தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொபோஷனல் இந்த சென்ஸ் என்னன்னா, எவ்வளவுக்கு தப்பு நடந்திருக்கோ அவ்வளவுக்கு தான் என்ன பண்ணும், ரியாக்ஷன் இருக்கணும். நோ மோர் நோ லெஸ், நோ மோர் நோ லெஸ், ரைட்? ஸோ அதை வந்து ப்ரொபோஷனலா இருக்கணும். கிளைமேட் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல ஈக்விட்டபிள் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல ஈக்விட்டபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அதிகமா பொலியூட் ஏற்கனவே பண்ணவங்க ஈக்விட்டபிளா என்ன, இப்போ அவங்க வந்து ரொம்ப கம்மியா பண்ணணும், மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. அதான் வந்து காமன் பட் டிஃபரன்சியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். காமன் பட் டிஃபரன்சியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபேர் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், ரைட்? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்னாலஜி வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட கம்பெனிஸ் வச்சு சொன்னேன். ஸோ டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன பண்ணணும், ஃபேரா இருக்கணும். அதை வச்சு த்ரெட்டன் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, கைண்ட் ஆஃப் கோயர்சிவ் டிப்ளமசி என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாட்டு மேல பண்ணக்கூடாது. ஸோ அதை பத்தியுமே நம்ம வந்து என்ன பண்றோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணக்கூடாது, ஐபிஆரை ஃபாலோ பண்றேன்ற பேர்ல இப்போ ரீசெண்டா நம்மளோட சரி ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என் பேர் மறந்து போச்சு, ஒரு மெடிக்கல் கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ 20 இயர்ஸ் ஐபிஆர் இருக்குமா, ஓகேவா, கேன்சருக்கான ஒரு மெடிகேஷனுக்கு. அந்த கேன்சர் மெடிகேஷன்ல 20 இயர்ஸ் முடியும் போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அது ஜஸ்ட் ஒரு விட்டமின் மாதிரி ஒரு சின்ன காம்பவுண்டை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இன்னும் 20 வருஷம் அதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட வந்து ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி என்ன பண்ணாங்க, ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரியா இருக்கக்கூடிய கேன்சர் ட்ரக் மாதிரி நிறைய ட்ரக்ஸோட ஐபிஆரை வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கூட என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு சோசியல் குட்டுக்காக என்ன பண்ணணும், ஐபிஆர் வந்து ஒருத்தரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் வாய்ப்பு பண்ணக்கூடாது, கரெக்டா? ஸோ ஒருத்தரோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிங்கிறது அவங்களோட திறமை. ஸோ அந்த திறமையை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கான கண்டிப்பான அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். பட் அதையுமே ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும்ல, அதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு புது இன்னோவேஷன்னா பரவாயில்ல, ஆல்ரெடி இருந்த ட்ரக்ல ஒரு விட்டமின் காம்பனன்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டே இருக்க முடியாது, எவர் கிரீனிங் ஆஃப் இது இருக்கவே கூடாது, சரியா? ஸோ
இதோட எத்திக்கல் டேக்அவே என்ன? Justice in international relations is not achieved through dominance, but through fairness and empathy. Ethical global governments must ensure that sanctions respect humanity, that climate action harness equity, right? So sanctions எவ்வளோ ப்ரொபோஷனலாக இருக்கணும், அதே மாதிரி கிளைமேட் ஆக்ஷன் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக ஈக்விட்டியோடு இருக்கணும். யார் எவ்வளவு பொல்யூட் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கிளைமேட் ஆக்ஷன் பண்ணணும். அந்த டெக்னாலஜி சர்வ்ஸ் கலெக்டிவ் வெல்ஃபேர், ரைட்? ஸோ இது கூட வந்து நம்ம மகாபாரதாவோட இதை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ அடுத்து ஐபிஆர் வெர்சஸ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ரைட்? ஸோ இப்போ இந்த ஐபிஆர் பற்றி என்ன சொல்லணும்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைக் perfect innovation, creativity and ownership in modern economics, but they often clash with the collective and intergenerational nature of traditional knowledge. So intellectual property க்கும் traditional knowledge க்கு இடையில ஒரு போட்டி வரும். ஸோ பிரிட்டிஷ் டைம்ல என்ன ஆயிடுச்சு, நம்ம ஹேண்ட்மேட் காட்டனுக்கும் இது மிஷினுக்கு இதுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா, ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் எதுவுமே இதாகும், ட்ரெடிஷ்னல் நாலேஜ்க்கு இடையில ஒரு போட்டி வரும். Ethical challenge lies in balancing innovation with fairness towards indigenous communities. So ரெண்டுமே என்ன பண்ணும், we have to balance, right? So ethical governance in this domain seeks justice, equity and respect for cultural heritage while preventing biopiracy and exploitation. So இதுதான் வந்து இந்த IPR versus traditional knowledge. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி நீங்க படிச்ச இதுல வந்து என்னன்னா நம்ம என்வாயன்மெண்ட்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ பயர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா என்ன? ஸோ ஒரு கம்யூனிட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு ட்ரெடிஷனல் நாலேஜை ஃபாலோ பண்றாங்க. பட் அதை வந்து என்ன பண்ண போறாங்க, கமர்ஷியலைஸ் பண்ண போறாங்கன்னு வைங்க யாரோ ஒருத்தர். பட் கமர்ஷியலைஸ் பண்ணும்போது அதை வந்து ப்ரையரா நம்ம என்ன பண்ணும், அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கிறது தான் prior informed consents. Communities have an ethical and legal right to be consulted before their knowledge or resources are assessed and commercialized. PIC safeguards dignity and agency, ensuring that consent is voluntary, informed and culturally appropriate. So I guess இதான் என்னது prior informed consent, right? ஸோ அடுத்து பயோபைரசி அண்ட் மாரல் எக்ஸ்பிளாய்டேஷன். ஸோ இது வந்து இந்த நீம் பேட்டன்ட் வச்சு பேசியிருப்போம், ரைட்? நீம் பேட்டன்ட் என்ன பண்ணாங்க, நம்மளோட நீம் ட்ரீக்கு யார் பேட்டன் வாங்கியிருப்பா, யூஎஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேட்டன் வாங்கியிருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, விச் இஸ் அகெயின்ஸ்ட் நம்மளோட ஆக்சுவலி அந்த நாட்டில் அது வளரக்கூட இல்லை நீம், ரைட்? ஸோ அது வந்து பேட்டன் வாங்கினது. பாஸ்மதி ரைஸ் பேட்டன் எக்ஸ்போஸ்ட் ஹவு கார்பரேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் traditional resource without acknowledgement or compensation, right? ஸோ இதுவுமே வந்து இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூஸ். ஸோ அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி பத்தி இருக்கும், ரைட்? ஸோ இது வந்து இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் நாலேஜஸுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் கல்ச்சரலி அவங்க கல்ச்சரையும் என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ப்ளூரல் நாலேஜ் சிஸ்டம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா நாலேஜ் சிஸ்டத்தையும் பேஸ் பண்ணி ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் எயில்மெண்ட்ஸ் கேன் பி ஈஸிலி கியூர்டு ஃப்ரம் சித்தா. சம் கைண்ட் ஈஸிலி சே ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ் கேன் ஒன்லி பி டன் த்ரூ அலோபதி, ரைட்? ஸோ இதை வந்து ஒரு கலெக்டிவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்படி இப்போ அலோபதி டாக்டரும் சித்தா டாக்டரும் உட்காந்தா அது ரெண்டு பேருக்கு இடையில ஒத்துவருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ என் ட்ரீட்மெண்ட் தான் பெருசுன்னு இவங்க சொல்ல, அவங்க ட்ரீட்மெண்ட் தான் பெருசுன்னு அவங்க சொல்ல, கண்டிப்பாக அது வந்து ஒரு காமன் இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், ரைட்? ஸோ ethical governance of IPR and traditional knowledge lies in balancing innovation with justice, ownership and stewardship, right? Equitable benefit sharing ரொம்ப முக்கியம். Equitable benefit sharing-ம் prior informed consent, equitable benefit sharing and prior informed consent, இது ரெண்டும் முக்கியம். ஸோ அடுத்த கேஸ் ஸ்டடி என்னன்னா ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்.
ரீலொகேஷன் அண்ட் டிசாஸ்டர் எய்ட் கவர்னன்ஸ். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் அடுத்து வந்து நான் சொல்லக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் லைக் அந்த ரிவர் வாட்டர் ஷேரிங், ஃபிஷர்மேன், இந்தியன் ஃபிஷர்மேன் இன் ஸ்ரீலங்கா, அந்த இஷ்யூஸு. ரைட், அடுத்து டேட்டா கலோனியலிசம், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸை பற்றியுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணிடுறேன், இதை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த டாப்பிக்கை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மார்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏன்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கார்பரேட் கவர்னன்ஸை பற்றி லைட்டாக வந்து என்ன பண்ணலாம், கார்பரேட் கவர்னன்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் இது பண்ணிட்டோம்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் கொடுத்த கொஸ்டினுக்கான ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரைட், ஸோ இப்போ எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் நடத்திட்டதுனால நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டோங்க. ஸோ இன் ஜென்ரல் கார்பரேட் கவர்னன்ஸுங்கிறது எப்போ வந்துச்சு? ஸோ 90s என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப்டர் எல்பிஜி தெர் ஆர் லாட் ஆஃப் கார்பரேட் ஃபார்ட்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. ரைட், ஸோ இப்போ வந்து ஒரு கார்பரேட்ஸ்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு கார்பரேட் இந்த சென்ஸ் அப்படி அங்கே எப்படி இருப்பாங்கன்னா, இட் ஹேஸ் அ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ரைட், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மத்தியிலேருந்து ஒரு சேர்மன் இருப்பாங்க. கரெக்டா? இப்போ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் சம் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்ன்றதும் என்னன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஓகேவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்து ஒருத்தர் சேர்மனா இருப்பாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல கொஞ்சம் பேர் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகிருப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இன்வால்வ் ஆகாம ஓட்டிங் டைம்ல மட்டும் வராங்க, முக்கியமான டெசிஷன் டைம்ல மட்டும் வரவங்க வந்து யாரு? இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். ரைட், ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஏன் ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ்ல நல்ல கவர்னன்ஸ்க்கு முக்கியம்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இல்லை, பட் ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்களோட எக்ஸ்டர்னல் இருந்து பார்க்கும்போது அவங்களோட இன்புட்ஸ் ரொம்ப முக்கியமா? நான் சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாதிரி கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பராக இல்லை. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து நிறைய கம்பெனியில் ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ புக்ஸை குக் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ப்ராப்பராக என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க, இல்லை பிளாக் மணியை ஒயிட் மணியாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து குமாரமங்கலம் பிர்லா அவரோட தலைமையில் ஃபர்ஸ்ட் 1995 ஐ திங்க் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, கார்பரேட் கவர்னன்ஸுக்கு அந்த ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கமிட்டியில் பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கார்பரேட் கவர்னன்ஸில் வேற என்னென்ன பிரச்சனை வரலாம்னா, there is a concept called related party transaction. Related party transaction where இப்போ ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து ஷேர் வந்து ஒரு 60% ஷேர்ஸ் பப்ளிக் கையில், ஒரு 30% ஷேர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். பப்ளிக் கையில் ஒரு 30% ஷேர் இருக்கு, ஒரு 70% ஷேர்ஸ் வந்து உள்ள இருக்கவங்க வச்சுக்கிறாங்க. ஒருத்தரோட ஷேரை இன்னொருத்தருக்கு விற்கிறது, ஒருத்தரோட ஷேரை இன்னொருத்தருக்கு விற்கிறது, இல்லை அந்த கம்பெனியோட சப்சிடியரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஜியோமியோட சப்சிடியரி தான் ரெட்மி. ரைட்டா? அந்த மாதிரி பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி கீழே தான் என்ன வரும், ஒன் பிளஸ், விவோ, ஓப்போ, அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி அதோட சப்சிடியரிட்டு இருந்தே பொருள் வாங்கும் மோர் தான மார்க்கெட் ப்ரைஸ். புரியுதா? மார்க்கெட் ப்ரைஸ் 10 ரூபா இருக்கு அப்படின்னா அவங்க சொந்த கம்பெனில இருந்து வாங்கும் போது இவங்க என்ன பண்றது, 15 ரூபான்னு விலையை கோட் பண்ணி வாங்கிட்டு, புரியுதா? அப்ப அந்த கம்பெனிக்கு லாபம் கிடைச்சிருதா? இவங்களுக்கு என்ன பண்ணிடுது, ஆக்சுவலா என்ன கிடைச்சிருது, ஆனா இவங்களுக்கு வந்து அதிக விலைக்கு கிடைச்சாலும் அந்த விலையை யார் கையில கொடுத்துருவா, கன்சியூமர் கையில போட்டுருவாங்களா? எனக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா என்ன பண்ணிடுவாங்க, அவங்ககிட்ட மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிடுறது. ஸோ இதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அதுலயும் அப்படிதான் நடந்துச்சு. அவங்க அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய புக்ஸ்ல புக் பண்ணாங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஸோ இந்த ரிலேட்டட் அது எடுத்து இன்சைடர் ட்ரேடிங் நடக்கும். இன்சைடர் ட்ரேடிங்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒரு முக்கியமான முடிவை அறிவிக்க போறாங்க.
ஸோ இந்த முக்கியமான முடிவு அறிவிக்க போறாங்க அப்படின்றத உள்ள இருக்கிறவருக்கு தெரியும். அவரு என்ன பண்ணிடுவாரு, இந்த ஸ்டாக்கோட விலை ஏற போகுதுன்னு சொல்லிட்டு அவரு வாங்கினாருன்னா மாட்டிக்குவாரு. ஓகேவா? வேற ஒருத்தவங்களை வச்சு என்ன பண்ண வேண்டியது, ஷேர்ஸை வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் அந்த மாதிரி நிறைய மால் ப்ராக்டிசஸ் நடக்க ஆரம்பிக்கும். புரியுதா? இப்போ நம்ம அசித் மேத்தா எதுலையுமே பார்த்துருப்போம். ஒரு கம்பெனியே இருக்காது, அந்த இல்லாத கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்து ஆடிட்டர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டிங் ஹேஸ் டு பி டன் எத்திக்கலி ரைட். பட் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் தரும்போது இங்க இவ்வளவு ப்ராஃபிட் நடந்திருக்கு, சேல்ஸ் நடந்திருக்கு, ப்ராஃபிட் இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நடக்காத சேல்ஸ்க்கு, ஓகேவா, இல்லாத அதை நடக்காத சேல்ஸுக்கு இவங்க டேக்ஸ் எல்லாம் கட்டி, ஓகேவா, பிளாக் பண்ணி என்ன பண்றது, ஒயிட் பண்ணியா மாத்துறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதே மீன் டைம் அந்த அந்த ஷேரை ஸ்டாக் மார்க்கெட்ல வித்து என்ன பண்ணிட்டு அதுல இருந்து காசு என்ன பண்றது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி பல ஃப்ராடுகள் வந்து நடந்துச்சு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா we have to rectify it. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷேர் ஆனுங்க guys. இதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. கார்பரேட் கவர்னன்ஸ்ல முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா FATR, அதான் கோர் பிரின்சிபல், ஃபேர்னஸ், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேர்னஸ், அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேர்னஸ்ங்கிறது என்னன்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர் வேற, ஸ்டேக் ஹோல்டர் வேற. ஷேர் ஹோல்டர்னா இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேக் ஹோல்டர்னா அங்க இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருமே, எம்ப்ளாயீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்கள்ட்ட இருக்க கன்சியூமர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் கூட இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருமே என்னது ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாட் ஓன்லி ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், அந்த கம்பெனிக்கு கிரெடிட் கொடுக்குறவங்க, கன்சியூமர்ஸ், கம்யூனிட்டிஸ் எல்லாருமே என்னது ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபேரா ட்ரீட் பண்ணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணும், ஃபேரா ட்ரீட் பண்ணும். அடுத்து அக்கௌண்டபிலிட்டி. தே ஹாவ் டு பி அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிள் இன் த சென்ஸ் ஒரு எவ்ரி குவார்டர் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி குவார்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ரிசல்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. பிஎஸ்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சிக்கும் என்எஸ்சிக்கும் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்றதுனால ரைட், அப்புறம் ஆடிட்டிங் மூலியமாவும் அக்கௌண்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். டிரான்ஸ்பரண்டா அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன பண்ணி ஆகணும், போஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ நான் ஒரு கம்பெனியை ட்ராக் பண்றேன் அப்படின்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல எந்தெந்த கம்பெனியில் இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு டேப் வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இருக்கும். ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் சம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா பர்சே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் தப்பான்னு கேட்டா கிடையாது, அதை வந்து கரெக்டா பண்ணணும். ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் என்னன்னா அப்பா பேர்ல இருக்கிற சொத்த பையனுக்கு கூட கொடுக்கலாம் ஸ்டாக்ஸ். புரியுதா? அப்போ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதை நடக்குதுன்னு டிரான்ஸ்பரண்டா என்ன பண்ணிடணும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டே இருக்கணும், விஏசிக்கு ப்ராப்பரா என்ன பண்ணிட்டே இருக்கணும், அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அக்கௌண்டபிலிட்டி ஆல்சோ நம்ம அதை வந்து கொண்டு வந்தது என்னன்னா, ஓகேவா, அப்போ செபி கொண்டு வந்து கூட இப்போ ரீசெண்டாக வந்து அந்த லிஸ்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி ஒரு லா கொண்டு வந்தாங்க ரைட். ஸோ இதில் வந்து என்ன மெயின்டைன் பண்ணும், அக்கௌண்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணும் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ செபி லிஸ்டிங் அக்ரிமெண்ட் படி என்ன பண்ணும், எந்த டிரான்சாக்ஷன் இதுக்குள்ள நடந்தாலும் சரி எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணும். ரிப்போர்ட் பண்றதுனால டிரான்ஸ்பரன்சி நடக்கும். அக்கௌண்டபிலிட்டினா என்ன, அது கரெக்டா இருக்கான்னு என்ஷூர் பண்றதுக்கு த்ரூ ஆடிட்டிங் ப்ராசஸ் என்ன பண்ணும், ப்ராப்பரா ஆடிட்டிங் பண்ணும். ஸோ ஆடிட்டர்ஸுமே காசு கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மாரல் ஸ்டீவர்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். லைக் ஒரு ப்ராடக்ட்னால என்வாயன்மெண்ட்டுக்கு பாதிப்பு வருதா, லேபர் ரைட்ஸ் மீறுறாங்களா, கன்சியூமர் வெல்ஃபேர் கரெக்டாக இருக்கா, ரைட். ஸோ இது எல்லாமே என்னது கம்ஸ் அண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ அந்த எஃப்ஏடிஆர் எல்லாமே சரியாக நடக்கும்போது தான் கரெக்டாக அந்த, ஸோ இந்த சத்தியம் ஸ்கேம் வச்சுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரைட். ஸோ தீஸ் த்ரீ பிரின்சிபல்ஸ் ஆர் மியூச்சுவலி ரீஇன்ஃபோர்சிங். எல்லாமே என்ன இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி பில்ட் ட்ரஸ்ட், டிரான்ஸ்பரன்சி பில்ட் ட்ரஸ்ட். ஏன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது நம்பிக்கையை ஏற்படுத்தும். ஃபேர்னஸ் இன்ஸ்யூஸ் ஜஸ்டிஸ்.
Accountability prevents abuse and responsibility sustains the legitimacy of that business. So இது வந்து FATR ரூலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எத்திக்கல் டேக்அவே என்ன? FATR framework transforms corporation from mere profit machines to institutions of public trust. ரைட்டா? எப்பவுமே இப்போ டாடா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா டாட்டானா நமக்கு அவங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, புரியுதா? ஸோ அப்போ வந்து இந்த ஏன் நடக்குது அப்படின்னா கார்பரேட் கவர்னன்ஸ் நல்லா இருக்கும்போது தான், ரைட்? ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு மேலே ரொம்ப எத்திக்கலாக அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஷேர் இன்வெஸ்டர்ஸாக தோணுமான்னு கேட்டால் நமக்கு ஒரு பயம் ஏற்படும், புரியுதா? ஸோ ஆனால் டாட்டான்னு வரும்போது அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படும் இல்லை? அந்த மாதிரி கார்பரேட் கவர்னன்ஸ்ல ரொம்ப நாளாக யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க அந்த கம்பெனில நம்ம என்ன பண்ண நினைப்போம், இன்வெஸ்ட் பண்ண நினைப்போம். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இதில் வந்து இதில் நிறைய கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்திருப்போம். மாரல் இன்டெகிரிட்டி வர்சஸ் ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சி, ரைட்? ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் எஃபிஷியன்சி எவ்வளோக்குள்ள முக்கியமோ அவ்வளோக்குள்ள என்ன மாரல் இன்டெகிரிட்டியும் தேவைப்படும். ஸோ ரெண்டை பற்றியுமே என்ன பண்ணியிருப்போம், ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கைஸ் இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், இது ரொம்ப பேசி உங்களை நான் வந்து போர்டிக்க விரும்பல. அந்த போர்ட் டைரக்டரோட ஆர்கிடெக்சர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஏன்னு நான் சொன்னேன்ல, இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் பட் தே டேக் பார்ட் இன் த ஓட்டிங் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ்ல கலந்துக்குவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஒரு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தப்பு நமக்கு தெரியாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை நான் எடுத்து முடிச்சுட்டு ஐ வில் டேக் ஒப்பீனியன் ஆஃப் அதர் ஸ்டாஃப்ஸ் ஆர் ரிசோர்சஸ். ஸோ அப்போ அவங்களோட ஒப்பீனியன் பார்க்கும்போது எனக்கு தெரியாத தப்பு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு தெரியலாம், சரி? ஸோ அப்போ ரிவ்யூக்கு அனுப்பும்போது நமக்கு ஒரு இது கிடைக்கிற மாதிரி கிளியர் கிடைக்கிற மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கார்பரேட் கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆடிட் கமிட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஆடிட் கமிட்டிஸ் இன் த சென்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஆடிட் கரெக்டாக பண்ணணும், இன்டர்னல் ஆடிட்டும் கரெக்டாக இருக்கணும், அப்போதான் ஆடிட்டிங் போய் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது அது ப்ராப்பராக இருக்கும். ஸோ ரிஸ்க் ஓவர்சைட் அண்ட் ரெம்யூனரேஷன் பாலிசிஸ், ஓகேவா? அந்த கம்பெனியில் வந்து எப்படி நம்ம ரிஸ்க்கு வந்து கரெக்டாக சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பேங்க்ரப்ட், ஒரு பேங்க்ரப்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ எல்லாத்த பற்றியுமே ஓகேவா உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ரைட்? அடுத்து டிஸ்க்ளோசர் அண்ட் ஆடிட் இன்டெகிரிட்டி. ஸோ கரெக்டாக என்ன பண்ணணும், ரிப்போர்ட்டிங் கரெக்டாக இருக்கணும், ரைட்டா? ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், ஆன்டி பிரைபரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக. இல்லையேப்பா, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்னா எல்லாருமே அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருப்பாங்க, ரைட்டா? இல்லை அந்த கம்பெனியோட சப்சிடியரியா இருக்கும், அவங்களுக்குள்ள நடக்கிறதா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். பினாமின்றவங்க, ஆமாப்பா, இப்ப பினாமினா எப்படி தெரியுமா? பினாமிங்கிறவங்க வந்து ஸோ அது வந்து நம்ம வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், பட் இவங்க காசு அவங்கள்ட்ட கொடுத்து, புரியுதா? இவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணியா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவர் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்ப திருப்பி வேணுமோ திருப்பி கொடுத்துருவாங்க. பினாமி டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி. இது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்றது என்னன்னா, சரி ஒரு கம்பெனி வந்து நான் ஜியோமி ரெட்மி சொன்னேன், ரைட்டா? இப்போ ஜியோமி ஃபோன் இருக்கு, இப்போ ரெட்மி நோட் 12 13 ஏதோ ஒரு ஃபோன் வந்து இருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரி ஜியோமியில் எம்ஐ 14 எம்ஐ 17 அப்படின்ற மாதிரி 17 ப்ரோலாம் வந்து ஃபோன் வந்திருக்கு, ரைட்டா? இப்போ ரெட்மிக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை எக்ஸாம்பிளுக்கு, பட் ஆனால் ஜியோமிக்கு வந்து சேல்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, செமிகண்டக்டர்ஸோ போர்டோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து ரெட்மி கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், அப்போ ரெட்மி வந்து என்னது செல்லரு, ரைட்டா? நாங்கள் பையர். அதாவது ஜியோமியோட இன்புட் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு, ரெட்மி கிட்ட இருந்து வந்திருக்கு. அந்த சிப்போட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 100 ரூபா அப்படின்னா சொந்த கம்பெனிட்டு இருந்து வாங்கும்போது 200 ரூபாய்க்கு சிப் வாங்க வேண்டியது, புரியுதா? அப்போ இந்த கம்பெனிக்கு என்ன வந்துருது, ப்ராஃபிட் வந்துருதா? அடுத்து இவங்ககிட்ட இருந்து காசை யார் வாங்கிடுறாப்போ ஜியோமி வாங்கிட்டு
டோட்டல் காஸ்ட்ல போட்டுட்டு, ஏன்னா இந்த காஸ்ட் வந்து ரெட்மி ஃபோனோட ஜியோமி ஃபோன் ஜென்ரலா ரேட் அதிகம். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா காசை மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ரைட்? இப்போ இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து நிறைய ஃப்ராடு நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுனாலே இது நம்ம வந்து இம்மிடியட்டா என்ன பண்ணிடணும், இன்ஃபார்ம் பண்ணிடணும். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போர்டில் இருக்க ஒருத்தர் இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி வேற ஒருத்தரை விட்டு வாங்க வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றது, அந்த ஷேர் அவர்கிட்ட இருந்து இவங்க வாங்கிக்குவாங்க. புரியுதா? அப்போ அந்த போர்டு வந்து மெஜாரிட்டி வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட்? நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம்ல. லைக் அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆகி அந்த கம்பெனியோட சேர்மன் 50% மேலே ஒருத்தர் ஷேர் ஹோல்டிங் இருக்குன்னா, சப்போர்ட் இருக்குனாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க, சேர்மன் ஆக வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ரைட்? ஸோ டிஸ்க்ளோசர் கரெக்டாக இருக்கணும். டிஸ்க்ளோசர்னா எவ்வளோ ப்ராப்பராக சேல்ஸ் நடக்குது, அப்போ அது கரெக்டாக நடந்தால் மட்டும் பத்தாது, அதை ஆடிட் பண்ணுற ஆடிட்டிங்கும் என்னென்னவா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ ஆடிட் இன்டெகிரிட்டியும் நல்லா இருக்கணும். ரைட்? இதை பற்றி தான் இதில் பேசியிருப்போம். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸை எப்படி வந்து என்ன பண்ணும், அடுத்து சிஎஸ்ஆர்ல வந்து கரெக்டாக இருக்கணும். சிஎஸ்ஆருங்கிறது என்ன, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட்? அந்த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பேர்ல சும்மா ஏதோ ஒரு பேருக்கு அதை செலவு பண்ணாம கரெக்டாக என்ன பண்ணும், அதை வந்து ஒரு எத்திக்கலாக என்ன பண்ணும், செலவு பண்ணும். ரைட்? எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ரைட்? ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிலிட்டின்றது என்னது? ஓகேவா? இந்த இஎஸ்சிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு கம்பெனி வந்து சஸ்டைனபிளாகவும் இருக்கணும். ஓகேவா? என்வாயன்மெண்டலோட இதையும் கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா? க்ரோத்தையும் நம்ம கரெக்டாக எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்வாயன்மெண்டல் எத்திக்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதுக்கு தான் லைக் இந்த கான்செப்ட் வந்து பொல்யூட்டர் பே பிரின்சிபல், ப்ரிகாஷனரி பிரின்சிபல், கிரீன் இன்னோவேஷன், இக்காலஜிக்கல் சென்சிட்டிவிட்டி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி நீங்கள் என்வாயன்மெண்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அடுத்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி எத்திக்ஸ். ரைட்? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் சென்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். ரைட்டா? ஸோ கார்பரேட் அந்த சிஎஸ்ஆர் ஸ்பெண்டிங்கில் என்ன இருக்காது, நிறைய நேரம் டிரான்ஸ்பரன்சியே இருக்காது. ரைட்? செலவு பண்ணிட்டோன்ற பேரில் கணக்கு காட்டிட்டு செலவு பண்ணாம விட்டுருவாங்க. ரைட்? அந்த சிஎஸ்ஆரில் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அங்கே இருக்கக்கூடிய லேபர், இப்போ நமக்கு லேபர் கோடுங்கிறது சரியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், லேபர் கோடு கொண்டு வந்ததுக்கு அப்புறமே ஆக்சுவலி வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டுவர்ட்ஸ் லேபர் சேஃப்டி. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அது கார்பரேட்ஸ்ல கரெக்டாக நடக்கணும். சப்ளை செயின் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்கல் சோர்சிங். இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுமா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரனர். அந்த லேண்டுன்ற இடத்துல எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வரும். அந்த சோர்சிங் வந்து எத்திக்கல் சோர்சிங்காக இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன சோர்சிங் இருக்கணும், எத்திக்கல் சோர்சிங்காக இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ எத்திக்கல் சோர்சிங்கிறது என்னன்னா, ஒரு அன்சஸ்டைனபிளான ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி இல்லை ரொம்ப பொல்யூட் பண்ணுற மாதிரியான ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கவர்னன்ஸில் அதே மாதிரி என்ன பண்ணும், இஎஸ்ஜிக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஃப்ராட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரெமடிஸ். ஸோ என்னென்ன ஃப்ராட்ஸ் நடந்திருக்கு, விசில் ப்ளோவர் ப்ரொடக்ஷன்ஸ், ரெகுலேட்டரி ரெஸ்பான்ஸ் அண்ட் கல்ச்சர் ரிப்பேர். ரைட்? ஸோ விசில் ப்ளோவிங் என்ன பண்ணும், விசில் ப்ளோவிங் நம்ம எப்பவுமே என்ன பண்ணும், என்கரேஜ் பண்ணும். ஒரு கம்பெனி நியாயமாக நடந்துச்சு அப்படின்னா விசில் ப்ளோவர்ஸ் பற்றி உங்களுக்கு என்ன பயமே தேவையில்லை தானே. ஸோ விசில் ப்ளோவர் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான லாஸை பற்றி நம்ம பேசியிருப்போம். ரைட்? அடுத்து ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டரி ரெஸ்பான்ஸ். அப்போ எத்திக்ஸ் இங்கே ஃபெயில் ஆகும்போது லைக் இப்போ இந்த கோர்ட் ஆஃப் கமிட்டி ரிப்போர்ட்டு, கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், என்எஃப்ஆர்ஏ கைட்லைன்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கார்பரேட் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ரைட்? ஏன்னா புதுசு புதுசாக என்ன நடக்குது, ஃப்ராட் நடக்குது. ரைட்? ஸோ கல்ச்சர் ரிப்பேர் அண்ட் மாரல் ரெஜுவினேஷன். ஸோ அஸ் அ கல்ச்சராக இதை பாருங்க, எக்ஸாம்பிள் சத்தியம்ல வந்து ஒரு கிரைசிஸ் நடந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருந்து அதை மஹிந்திரா அக்வயர் பண்ணி, ஓகேவா, அதாவது மஹிந்திரா சத்தியம்னு கொண்டு வந்தாங்க. சத்தியம்ன்ற பேர் இருக்கும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, டெக் மஹிந்திரான்னு கொண்டு வந்தாங்க. ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சர்ல நடந்த ப்ராப்ளம்ஸை ரிப்பேர் பண்ணி திருப்பி என்ன பண்ணும், ரெஜுவினேஷன்.
ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ அல்டிமேட் டேக் அவே என்ன அப்படின்னா, எத்திக்கல் கொலாப்ஸ் இன் கார்பரேஷன்ஸ் இஸ் ரேர்லி சடன். இஸ் ரேர்லி It's rarely sudden. It is gradual death of conscience. Regulations can punish, but only culture can heal. ப்ராப்பரான எத்திக்கல் கல்ச்சர் தான் ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். மாரல் கரேஜ், எத்திக்கல் எஜுகேஷன் அண்ட் வேல்யூ பேஸ்ட் லீடர்ஷிப் ஃபார்ம் தி ஆன்டிடோட் டு ஃப்ராட். ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு எத்திக்கல் லீடர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். ரைட். எப்போதுமே என்ன பண்றாங்கன்னா, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கு ஆசைப்பட்டு நிறைய கம்பெனிஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணமே அதான். ரைட்டா. இப்போ டாடாஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, அது வந்து மற்ற நிறைய கம்பெனிஸ் மேல இல்லாம போறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க ஓவர் லாங்கர் டைம் என்ன பண்ணாங்க, எத்திக்கல் லீடர்ஷிப்பை டிஸ்பிளே பண்ணாங்க. அவங்க மேல ப்ராப்ளமே இல்லையான்னு கேட்டா இருக்கு, சம் கிரிட்டிசிசம் இருக்கு, பட் ப்ராட்லி தே வில் ஹாவ் சம், ஓகேவா, ஒரு குட் நேம் இருக்கு. ஸோ அப்போ கார்பரேட் கவர்னன்ஸ் நல்லா இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட லைஃப் நல்லா இருக்கும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, ஓகேவா. இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவுமே நான் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே நேற்று ஷேர் பண்ணியாச்சு. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஸ்டாக் பாயிண்ட்ஸ்மே நம்ம ஷேர் பண்ணுறேன். ரைட். இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு, ஸோ 19th கிளாஸ் இருக்குமா? ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். இந்த டாபிக்ல இருக்க மற்ற பிஒய்க்யூஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். மீதி கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்னும் அலைன்மெண்ட் டீம் எல்லாம் தீபாவளி லீவுக்கு போயிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு வெனஸ்டே வந்து மீதி இருக்க பிஒய்க்யூஸுமே கொடுத்துட்றேன். ஸோ ரிமைனிங் பிஒய்க்யூஸ் கொடுத்துட்டு அடுத்து இருக்க நம்ம மிச்சம் இருக்க ஒரு டாபிக் என்ன, ப்ராப்பர்ட்டி இன் கவர்னன்ஸ் இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி இன் கவர்னன்ஸை முடிச்சுட்டு அடுத்து நம்ம திங்கர்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. பட் திங்கர்ஸோட டாபிக் வந்து ஃபர்ஸ்டே கிளாஸ்ல நடத்துறதுல எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு திங்கர்ஸ்க்கான மெட்டீரியல், ப்ராடர் மெட்டீரியல் வேணா நான் கொடுத்துட்றேன். ரைட். ஸோ திங்கர்ஸுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி கிளாஸ் நடத்துறாங்கல்ல, ஓகே ஓகே, நம்ம அதை வந்து எப்படி கொண்டு போகலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு சாட்டர்டே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளார உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இன் கவர்னன்ஸ் டாப்பிக்கை முடிச்சிடுவேன். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, சார் வந்து கேஸ் ஸ்டடிஸ் கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ பிஃபோர் திஸ் நவம்பர் உங்களுக்கு என்ன ஆகிடும், எத்திக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். புரியுதா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் இன்னைக்கு ஷேர் ஆகிடும். உடனே அதை நீங்கள் வந்து படிச்சுட்டு டவுட்ஸ் இருந்தால் வந்து கேளுங்க. ஸோ இது மட்டும் போதுமானு கேட்டால் கிடையாது, புக்கை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் மெட்டீரியல். புரியுதா? ஸோ புக்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு அதை சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ரைட். ஸோ இது நடக்குமா? நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஜிஎஸ் 2ல சோசியல் ஜஸ்டிஸ் நெக்ஸ்ட் வீக் தான் அது வருது, ஓகேவா. எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி many of you might have my number, so I will share my number with you. So நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் கவர்னன்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை ஐ கேன் லீவ். 19th டெஸ்ட் டிஸ்கஷன் இருக்குமாங்கிறத வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளாஸஸ் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன்.